நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய மதிப்புக்குரிய தமிழ்மணி மேடம் அவர்களுக்கும், சசிரேகா மேடம் அவர்களுக்கும், லதா, விஜய் மேடம் அவர்களுக்கும், லட்சுமி விநாயகம் மேடம் அவர்களுக்கும், பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், வரதராஜ் அவர்களுக்கும், ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுக்கும், சுப்பிரமணியன் அவர்களுக்கும், வளர்மதி மேடம் அவர்களுக்கும், டாக்டர் யுவனப்பிரியா மேடம் அவர்களுக்கும், விஜய் கண்ணன் அவர்களுக்கும், கார்த்திகா ஸ்ரீ அவர்களுக்கும், மலைராஜன் சார் அவர்களுக்கும், சாந்தி கோபால் அவர்களுக்கும், மதுமிதா லோகநாதன் அவர்களுக்கும், மற்றும் மோட்டரோலா அப்படிங்கிற பேர்ல இருக்கிறவர்களுக்கும், பவானி செந்தில் அவர்களுக்கும், கருணாநிதி சார் அவர்களுக்கும், திவ்யா மேடம் அவர்களுக்கும், அனிதா அவர்களுக்கும் வணக்கம். பேரை மாற்றி வச்சிங்க. சில டைமில் வந்து நான் வந்து கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்நேஷ்னலில் சிலது கால் வரும்பொழுது அவங்களும் அதே பேரில் இல்லாமல் இருக்கும்பொழுது அவங்கள இன்புட் கொடுக்கும்போது சில இன்ஃபர்மேஷன் ராங்காக வந்துடுது. அதனால் யாராவது அவங்களுடைய பேர் செல் நேம் இருக்காக உங்களுடைய நேமை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, அது நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு பேராவது வச்சுங்க. பேர்லேருந்து வந்தால் தான் அது சரியாக இருக்கும். சிலது வந்து மோட்டரோல் அந்த மாதிரி. சார் ரமேஷ் சார். ஓ சார், வணக்கம் வணக்கம். சரி, ஓகே ஓகே, நன்றி. குட். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் வந்து ஒருத்தர் போட்டார், அது என்ன சார் நீங்க கரெக்டா ஏதோ சொல்லிக்கிட்டே போறீங்க, பினிஷிங் பாயிண்ட் வரும்போது மட்டும் டப்புன்னு சார் வராருன்னு நிறுத்துறீங்க, இது பிளான் பண்ணி பண்றீங்களா, உண்மையிலே அப்படி நடக்குதா அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை. சரி, சார் வரும்போது வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால டக்குன்னு நான் நிறுத்திக்கிறது. நேற்றுக்கு ஒருத்தர் 2-3 பேர் தொடர்ச்சியாக கேட்டிருந்தாங்க. அப்ப நான் கிட்டுக்கிட்டு சீக்கிரம் அதை முடிக்கிறதையாவது முடிச்சிருங்களேன் சார் அப்படின்றாங்க. சரி, கரெக்டாக தான் பண்றேன். சில நேரம் வரும்பொழுது சரி தொடர்ச்சியா கண்டினியூட்டியால எல்லாம் இருக்கிறாங்களே, அது சீரியல் மாரியாவது இருக்கட்டும், கரெக்டா போயிட்டு மருமக மாமியார் கரெக்டா கத்தி எடுத்துட்டு போவாங்க தொடரும் அப்படின்னு போடுற மாதிரி ஏதாவது ஒரு மேடம் கரெக்டா கிளைமாக்ஸ்ல தொடரும் வரும். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டிங் வச்சு ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அப்படிங்கிறதுனால விட்டுறது. ரைட், ஓகே. பட் இந்த இது கோவலன் கண்ணகியினுடைய அந்த கதாபாத்திரத்தை சொல்லும்போது ஊழ்வினை விருத்தும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மிகுந்த முக்கியமானது. எந்த விஷயத்துக்காக அதை நேற்று வலியுறுத்துறேன்னா, ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு வலியுறுத்தல்ங்கிறது ஒரு செய்தியை நினைவூட்டலும் அதை உறுதிப்படுத்தலுக்குமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல வந்து கோவலன் கண்ணகி, அதாவது இப்ப சொல்றாங்க இல்லையா, கர்மா அப்படிங்கிறது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விடவும் எப்படி ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது எப்படி இருக்காங்க, அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிலர் சொல்றதுக்கு நம்மளா உணர்றது ரொம்ப கஷ்டம். இலக்கிய பூர்வமாக, அதுவும் தமிழ் இலக்கியத்துல மிக ஈச் அண்ட் எவ்வரி ஸ்டெப்பும் ரொம்ப பர்டிகுலரா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து முற்றிலும் நடந்த உண்மை. வரலாறு என்பது, புராணம்ங்கிறது பொய் இருக்கலாம், ஆனால் வரலாறு என்பது முழுமையாக என்ன நடக்கிறதோ அந்த சம்பவத்தை அப்படியே எழுதுவதுதான் வரலாறு. அந்த வகையில் வரலாற்று காவியமாக இருக்கக்கூடிய தமிழ் காவியங்கள்ல நிறைய விஷயங்கள் முன் ஜென்மத்தை தொடர்புடையதை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நாம வந்து அது சொல்லியிருந்தோம். கோவலன் கண்ணகி முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது யாராவது நேத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா இந்த ஸ்டோரி. அந்த கேரக்டர்ல யாரு கோவலனா இருந்தாங்க, யாரு கண்ணகியா இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? எனிபடி இந்த இருக்க எல்லாருமே நேத்திக்கு செஷன் அட்டன் பண்ணீங்க. அந்த முன் ஜென்மத்தை பத்தி சொல்லியிருந்தேன். ஒரு படத்துல இடைவெளிக்கு அப்புறம் பிரேக்குக்கு அப்புறம் போற மாதிரி அது அடுத்த பாட்டு கோவலன் கண்ணகி எது சொல்லல. அப்போ அந்த கதையில யாராவது கேரக்டர் சொல்ல முடியுமா? நாமளே தூங்கி ஏஞ்சி உட்காந்து ஏதோ ஒரு கதை கேட்டுட்டு இருக்கோம். திடீர்னு கேள்வி எல்லாம் கேட்கற மாதிரி இருந்தா கஷ்டம். சரி, ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அதையும் நானே சொல்லிடுறேன். இந்த கதை திரும்ப ஒன்மோர் சொல்லிடுறேன். அதாவது கபிலபுரம் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல சங்கமன் என்ற வேப்பர், என்ன ஞாபகம் வச்சுக்கீங்க, இது வரலாற்று பூர்வமாது, ரொம்ப ரேரா இல்லை. ஏன்னா கேட்டவரையும் பெரும்பாலும் அது தெரியல அப்படின்னாங்க. ராஜ்குமார் தெரியுங்களா? வணக்கம்.
சொல்றீங்களா? இருக்கட்டும் சார். இல்ல இல்ல வணக்கம் சார். டக்குன்னு வந்து வீடியோல வந்தோடனே சிங்கம் கிளம்பிடுச்சு. சரி சொல்லலாம் அப்படி. ரைட், ஓகே, நானே சொல்லிடுறேன். சிங்கப்புரம் என்ற ஊர்ல சங்கமன் என்ற வியாபாரி வந்து மிக நேர்மையாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். அவருடைய மனைவி நீலி. அந்த நீலியோட ட்விஸ்ட்ல தான் அவர் வந்து நிறைய சம்பாதிக்கணும், சீக்கிரம் பக்கத்துல போய் சம்பாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணினுடைய யதார்த்த குணம், குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது தானே, அது சொல்றாங்க. சிங்கப்புரம்ங்கிறது செல்வ செழிப்பு மிக்க ஊர். அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் அவருடைய பொருளை விற்கிறாரு. விற்கிட்டு இருக்கும்போது எப்பயுமே அவருக்கு காம்படிட்டா இருக்கக்கூடிய அந்த ஊரை சார்ந்த பரதன் என்ற வியாபாரி என்ன பண்றான், இவன் இந்த இடத்துல காம்படிட்டிவா வந்துட்டான், நம்முடைய வியாபாரம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கறதுனால அதை நினைச்சிட்டு என்ன பண்றான், அரசன்ட்ட போய் சொல்றான். இந்த மாதிரி கபிலபுரத்தினுடைய ஒற்றன் இங்க இருக்கக்கூடிய பல செய்திகளை வந்து எடுத்துட்டு போய் அந்த அங்க போய் சொல்லி பல பிரச்சனைகள் உருவாகுவதற்கு வாய்ப்பை அவன் உருவாக்குவதற்காக வந்திருக்கிறான். அதனால அதிகபட்ச தண்டனை அவனுக்கு கொடுத்துருங்க, இது மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அரசனிடம் போய் சொல்றான். அரசன் வந்து இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப பேர் சொல்றாங்க, ஏன் எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல. அதாவது சிலர் வந்து அரசன் எம்எல்ஏ பெரிய பெரிய பதவிகள்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப பெருமைப்படுறாங்க, நாமளும் அந்த மாதிரி வரலாமா, இல்லை இன்னொருத்தர் இப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பர்டிகுலரா சித்தர்கள் வந்து அரசனாக இருந்தாலுமே எல்லாத்தையும் உதறிட்டு வந்து தனித்துவமாகவும் தனியாக வர்றதுக்கு அடிப்படை காரணம், நீங்க எந்த இடத்துக்கிட்ட எவ்வளவு தூரம் உயர்ந்து போனாலும் நீங்க யாரெல்லாம் ஹேண்டில் பண்றீங்களையோ அவர்களுடைய கர்மாக்களும் உங்களுடைய பதிவுகள்ல வரும். ஒரு அரசன் பிரதமரா இருக்கிறாரு, முதலமைச்சரா இருக்கிறாருன்னா அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த கர்மாக்களினுடைய தொகுப்பா தான் அவர் இருக்காரு. ஒருத்தர் சப்போஸ் ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ எம்எல்ஏ எம்பி எல்லாம் நீங்க சொல்றாங்க இல்லையா, சரியான வாயை திறந்தா வண்டியா போய் சொல்றான்ப்பா, காது கொடுத்து கேட்க முடியலன்னு எம்எல்ஏ எம்பி இவங்களெல்லாம் திட்டுறோம். சிலர் வந்து பொய்யா புழுறான் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து வாழ்க்கையில உண்மையை பேச இவ்வளோலாம் திட்டுறோம். கமெண்ட் நீங்க நம்ம ஓப்பனா சொன்னீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா? இந்த கமெண்டோட சாராம்சத்தை கர்ம ரீதியா நான் சொல்லணும்னா, ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்னா ஒட்டுமொத்தமா அந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் முதலமைச்சர் இருக்கிறார். ஒரு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதனுடைய ஒரு துளிதான் பிரதமராக இருக்கிறார். அப்போ நம்ம கேரக்டர் எப்படி இருக்கு, ஒரு ஆள் மக்களோட கேரக்டரா, அவர் நல்லது பண்றாரா கெட்டது பண்றாரா பொய் சொல்றாரா அப்படின்னு நீங்க அவரை கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அந்த மக்களுடைய ஓவரால் மெஜாரிட்டியோட தாட் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்றது. மக்கள் எப்படியோ மன்னன் எப்படி, மன்னன் எப்படியோ மக்கள் எப்படி. அதுல வந்து இன்னும் சூப்பரா சொல்லணும்னா தமிழ்ல வந்து எக்ஸ்ட்ராடினரி, உலகத்திலேயே ஒரு பிரைஸ் பண்றோம் இல்லையா, வாழ்த்தல். ஒருத்தர் வந்து வாழ்த்துறோம், வாழ்த்துறதுக்கு கதை கதையா சொல்லலாம், ஒரு ஹைக்கூ சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுல எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரே ஒரு வார்த்தையால மிகச்சிறந்த பாராட்டை தெரிவிக்கக்கூடிய அதிக மொழிங்கிறது தமிழ் மொழி. அதுல ஔவையார் சொல்றாங்க. ஔவையார் வந்து மன்னனை வந்து பாராட்ட சொல்றாங்க. அவர் போய் வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த மன்னனுக்கு அந்த அந்த அளவுக்கு அதிகமா விவசாயத்தின் மேல ஈடுபாடு இல்லை, மக்களுக்கு வந்து வேற மாதிரி ஆனா ஆட்சி நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. இதையும் சொல்லிட்டு வாழ்த்தும் சொல்லணுங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க, வரப்புயர அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் திரும்ப கேட்குறேன், என்னங்க இது சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டீங்க, அப்படி இப்படி சூரியனை விட சிறந்தவரே, ஒளி வீசுறவரே, நல்ல பராக்கிரம் உள்ளவரை, இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே புரியல, வரப்புயரன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது திரும்ப வந்து அவங்க சொல்றாங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசன் மிக சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் வரப்பு உயர வேண்டும், வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் விளைச்சல் அதிகமாக இருக்கும், விளைச்சல் இருந்தால் மக்கள் எல்லாம் நன்றாக இருப்பார்கள், மக்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்ந்தால் மட்டுமே மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும். ஒரே கோட், ஒரே வார்த்தையில் உலகத்திலேயே ஒருத்தரை பிரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இலக்கியம் இருந்தால் தமிழ் இலக்கியம். ஓகே, முதல்ல நீங்க இந்த கதையை சொல்லி முடிப்பேன். சரி, ஓகே. அடுத்த பிறவியில் நான் சொன்னதுல பரதன் அப்படின்னு அந்த வியாபாரி பொய் சொல்லியிருந்தார் இல்லையா, பொய் சொல்லி அந்த சங்கபன் என்றவனை கொலை செய்ய காரணமாக
இருந்த பரதன் என்பவன்தான் அடுத்த பிறவியில் கோவலனாகவும் அவருடைய மனைவி கண்ணவியாகவும் பிறந்திருக்கிறார். அதே மாதிரி சங்கமன் அப்படிங்கிற அந்த கேரக்டர், சங்கமன் என்ற ஏற்கனவே இருந்த சங்கமன் நல்லவனா, அவன் தான் இந்த இதுல வந்து பொற்கொள்ளனாக வந்திருக்கிறான். அவருடைய மனைவி தான் நீலி. அதே மாதிரி மன்னன் மன்னனாகவே இருக்கிறான். அப்போதிருந்து விசாரணை செய்யாமல் இருந்த அதே மன்னன் பிற்காலத்தில் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனாக பிறக்கிறான். அவருடைய மனைவி கோப்பெருந்தேவியாக இருக்கிறாள். அப்போ அதே மாதிரி அவன் சொல்றான். அப்போது இந்த கதை தெரியும். அடுத்த வரலாறுங்கும்போது இவன் என்ன பண்றான், பொற்கொள்ளன் வந்து இந்த மாதிரி மாத்தி எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கோவலன் வந்து செய்யாத ஒரு குற்றத்திற்காக மரண தண்டனை அனுபவிக்கிறார். அவருடைய மனைவி கண்ணகி வந்து சாபம் கொடுக்கிறாள். இதுல இப்போ உள்ள அடுத்த செகண்ட் பார்ட்ல வந்து கோவலன் மனைவி கண்ணகி கொடுக்கிற சாபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாற்றினுடைய கீ பாயிண்ட் ஆணித்தரமான மையப்புள்ளியாக இருக்கிறது. அதே இது முற்பிறவியில் இருக்கக்கூடிய சங்கமன் என்கின்ற அந்த பொற்கொள்ளனுடைய ஏற்கனவே இருக்கிற அந்த சங்கமன் என்கின்ற மனைவி நீலி, அவ தன்னுடைய கணவன் இழந்த போது நீலினுடைய சாபம் தான் அப்போ வந்து மையப்புள்ளியாக இருக்கிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு தடவை எழுதிட்டு திரும்ப வந்து இதை திரும்பி ஒரு தடவை போட்டுட்டு பேர்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் அடுத்தடுத்த பிறவியில் எப்படி பிறந்திருக்கிறார்கள், அந்த மரணம் சம்பவம்ங்கிறது திரும்ப எப்படி நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே மிக தெளிவாக தெரியும். ஸோ ஓவரால் நாம் என்ன செய்கின்றோமோ அது நிச்சயம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மை வந்தே சேரும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த இலக்கிய உண்மையான வரலாற்று உதாரணம் தமிழில் இருக்கிறது. தொடர்ந்து நிறைய செய்திகள் இலக்கியபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நடைமுறையிலும் உள்ள பல செய்திகள் உங்களுக்காக டாக்டர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணும். டாக்டர் சிப் டாக்டர் வந்துட்டாங்க. நிகழ்ச்சி தொடரும். அனைவருக்கும் நன்றி. ஃபேனில் பறக்க மாட்டேன். ஒரு பேப்பர் வைக்கணும். பேப்பர் ஓகே. ஸ்க்ரீன். அனைவருக்கும் வணக்கம்.
நல்லவன் செய்யாததை நாளும் கோலும் செய்யும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லவன் செய்யாததை நாளும் கோலும் செய்யும். அப்போ பொதுவாகவே வாழ்க்கையில் நமக்கு நல்லவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் செஞ்சாலும் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறோம். நல்லவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறோம். அப்போ நல்லவர்கள் செய்வதை விட நாளும் கோலும், நாளும் கோல்னா கிரக அமைப்புகள், இந்த கடமை, இந்த ஓரை, இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி வந்து நன்மைகளை செய்யும் அப்படின்னு பெரியவங்க சித்தர்கள் வந்து கணிச்சு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லவன் செய்யறதை விட பல மடங்கு நாளும் கோலும் செய்யும். அந்த நாளும் கோலும் அந்தந்த நாளை, அந்தந்த குறிப்பிட்ட நாளை, குறிப்பிட்ட நட்சத்திரத்தை, குறிப்பிட்ட திதியை நாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அது யூஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். உலகத்திலேயே இந்த நாளையும் கோலையும் எப்படியெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் நம்ம சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரே குரூப் வந்து சித்தர்கள் குரூப் தான். இவங்களை தவிர வேறு யாரும் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லலை. ஸோ இன்னைக்கு வந்து குரு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. ஆனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி வந்து குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பௌர்ணமி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு குருவாக இருக்கிறவங்க யாரோ, ஈவன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த டீச்சர்லேருந்து நீங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் யார் குருன்னு வச்சுருக்கீங்களோ எல்லா குருமார்களுமே, குரு அப்படின்னாலே இது எல்லாமே அடங்கும். நமக்கு முதல்ல ஆனா அவனா சொல்லிக் கொடுத்த அந்த 1ஆம் கிளாஸில் அல்லது ப்ரீகேஜி எல்கேஜியில் சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர் முதற்கொண்டு, அந்த ஆசிரியர் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காலேஜ், எந்த யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணியிருந்தாலும், அதன் பிறகு நீங்கள் ஆன்மீகத்தில் நிறைய குருமார்கள் இருக்காங்க, நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது, நிறைய உலகம் முழுசும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எந்த குருவாக இருந்தாலும் எல்லாமே குருமார்கள் தான். அப்போ அந்த குருவை வந்து எப்படி பயன்படுத்திக்கணுன்றது தான். மாதா பிதா குரு தெய்வம் சொல்றேன். மாதா பிதா குரு தெய்வம். மாதாவை மதிக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு நல்ல அம்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அவங்க அம்மா தான். ஏன்னா நீங்கள் தான் செலக்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க அம்மாவை. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் தான் சைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அக்ரிமெண்ட்டில் என்ன சைன் பண்ண உங்களுக்கு மறந்து போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு ஞாபகம் வரல. அதனால் இவங்க இப்படி இருக்கிறாங்க நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. அப்படி இல்லை. அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, குருவையும் சரி, எல்லாமே நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சைன் பண்ணிட்டு தான் வரீங்க. இங்கே வந்து மறந்து போயிருங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மறந்து போயிருங்க, வயலேட் பண்ணுறீங்க. ஸோ வயலேட் பண்ணால் தான் நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கும். அது வயலேட் பண்ணக்கூடாது, அக்ரிமெண்ட் பண்ணணும். நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டால் இந்த பூமிக்கு பிறக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க பூமியில் வந்து பிறக்க. ஸோ அம்மாவை நல்லா வச்சுக்கோங்க, முதியோர் இடத்துக்கு அனுப்பாதீங்க. உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ அம்மாவை சுகமாக சந்தோஷமாக வச்சுக்கணும் வச்சுக்கோங்க, நல்லா இருப்பீங்க. அப்பாவும் அப்படிதான். அப்பா மேலே 1008 கோவம் வச்சுக்காதீங்க. அவர் கெட்டவர், அவர் குடிகாரரு, அவர் இப்படி அப்படி எக்ஸ் ஒய் ஜட்டுன்னு எதாவது 1000 ரீசன் சொல்லலாம். நல்ல அப்பாக்களும் இருக்காங்க, கெட்ட அப்பாக்களும் இருக்காங்க. எந்த அப்பாவாக இருந்தாலும் அப்பா தான். நீங்கள் தான் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. அந்த அப்பாவை செலக்ட் பண்ணி நீங்கள் தான், அவர் வரல, நீங்கள் தான் செலக்ட் பண்ணிட்டு வரீங்க. அதனால நல்ல அப்பாவாக இருந்தாலும் கெட்ட அப்பா இருந்தாலும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கூட வச்சுன்னு பாருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வாரிசுகள் நல்லா இருக்கும். அடுத்தது குரு. இந்த குருன்ற இடத்துல தான் கொஞ்சம் நிறைய குழப்பம் வருது. அதாவது இன்னைக்கு இருக்கிற குருமார்கள் சரியா இருக்கிறாங்களா அப்படின்னா, இந்த கலியுகத்துல அம்மாக்களாக இருப்பதில்லை. கலியுகத்தை அப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. என்ன பண்றது, வேற வழி இல்லை. அப்பாக்கள் மாதிரி இருக்கிறது இல்லை, முன்ன பின்ன தான் இருக்கிறாங்க. என்ன பண்றது, நெகட்டிவ்னால அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி குருமார்களும் அப்படிதான், முன்ன பின்ன தான் இருக்கிறாங்க. நல்ல குருமார்களும் இருக்காங்க, கெட்ட குருமார்களும் இருக்காங்க. அந்த குருமார்கள் செலக்ட் பண்ணி வர்றது நீங்க தான் செலக்ட் பண்ணிட்டு வரீங்க. நல்ல குருக்கிட்ட போகலாமா, கெட்ட குருக்கிட்ட போகலாமா, உண்மையான குருக்கிட்ட போகலாமா, போலி குருக்கிட்ட போகலாமா, சுயநலமுள்ள குருக்கிட்ட போகலாமா, சுயநலம் இல்லாத குருக்கிட்ட போகலாமா, அதையும் நீங்க தான் செலக்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இந்த குரு தெய்வம் மட்டும் என்னன்னா, நீங்களே குருவாக மாறலாம். யாரோ ஒருத்தர் குரு, நான் சிஷ்யன், யாரோ ஒருத்தர் குரு, நான் சீடன் சிஷ்யை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம்பரியம் தான் வந்திருக்கும் இது வரைக்கும். பட் அது தவறு. நீங்களே குருவாக மாறிக்கொள்ளலாம். சித்தர்கள் மட்டும்தான் அது சொல்றாங்க. உலகத்திலே வேற யாரும் சொல்றதே கிடையாது. சித்தர்கள் மட்டும்தான் குருவை மிஞ்சி சிஷ்யனாக வாங்க, எனக்கு மேல நீங்க வாங்க. நான் 8 அடி பாய்ஞ்சா நீங்க 16 அடி பாய்ங்க, நான் 16 அடி பாய்ஞ்சா நீங்க 32 அடி பாய்ங்க, நான் 32 அடி பாய்ஞ்சா நீங்க 64 அடி பாய்ங்க. அப்படி எனக்கு மேல வாங்கன்னு சொல்லி மனசார பிளஸ் பண்ணி மனசார ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே வர்க்கம் சித்தர்களுடைய வர்க்கம் தான். இதை தவிர வேற யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லையும் பாருங்க, எந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் பாருங்க, அவங்க ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இந்த குருமார்கள் அப்படின்றது வந்து நாமளே குருவாக மாறலாம். நாமளே குருவாக மாறும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வரும்பொழுது நாமளே தெய்வமாக மாறி விடுகின்றோம். என்ன சார் இது புதுசா சொல்றீங்க? இதான் உண்மை. நாமளே தெய்வமாக மாறுகிறோம். உண்மை தெரியாத போது நான் வேறு, நீங்க வேறு, நான் வந்து பக்தன், நீங்க வந்து கடவுள்,
நான் உங்களை கும்புறதுக்காக நான் கோயிலுக்கு வரேன், உங்களை கும்புறதுக்காக நான் பள்ளிவாசல் போகிறேன், நான் உங்களை கும்புறதுக்காக நான் மசூதிக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், குருத்வாரா போகிறேன். அது மாதிரி அந்தந்த மதங்களில் ஒரு கோயில் வச்சுருப்பாங்க, ஒரு வழிபாடு பண்ண வச்சுருப்பாங்க. அதுக்காக வழிபாடு பண்ணுறதுக்காக அவங்க போகிறாங்க. அது என்ன நினைக்கிறாங்கன்னா, இறைவன் வேற நாம வேற, துவைதம், ரெண்டு துவைதம், நான் வேற இறைவன் வேற. பட் அது ட்ரூத் தான். பட் அதுக்கு மேலே ஹையர் ட்ரூத் என்ன அப்படின்னா, இறைவன் வேற இல்லை, நாம வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். நீயே அதுவாகிறாய், நீயே அதுவாகிறாய். எதுவாகிறாய்? நாமளே இறைவன் ஆயிரும், நாமளே கிருஷ்ணர் ஆயிரும், நாமளே சிவன் ஆயிரும், நாமளே அல்லா ஆயிரும், நாமளே யெகோவா ஆயிரும், நாமளே இயேசு ஆயிரும். எந்தெந்த மதங்கள கடவுள் சொல்லி சொல்றாங்களோ அதுவாகவே நாம் மாறி விடுகிறோம். அது உணராத போது, தெரியாத போது நாம் டிஃப்ரெண்டா இருக்கிறோம், வித்தியாசமா இருக்கிறோம். பட் அது தெரியும் பொழுது நாமளே கடவுளாயிரும். தத்துவமசி, நாமளே கடவுளாயிரும். இறைவனே நாமே இறைவன்றது எப்போ தெரியும்னா இப்ப தெரியாது, அது ஹையர் லெவல்ல போக 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 அப்பதான் அந்த உண்மை புரியும். சரி, இப்போ இந்த ஹையர் லெவல் ட்ரூத் அப்படியே வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெண்டிங் வச்சுக்கோங்க, பின்னாடி பார்ப்போம். பட் சொல்லி காட்டிட்டேன் உங்களுக்கு, இது மைண்ட் வச்சுக்கோங்க. நாம தான் கடவுள், கடவுள் வேற இல்லை. நான் இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சு கும்பிடுறது பண்றது எல்லாமே அறியாமையினுடைய ஒரு கட்டம். நீங்க முழுமையாக அறியும் பொழுது நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், நீங்களே கடவுள் உணர்வீர்கள். அந்த கடவுள் உங்களை நோக்கி வருவார். சித்தர்களை பொறுத்தவரையில், கடவுளை பொறுத்தவரையில் நீங்க அந்த பக்குவம் வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வருவாங்க. நீங்க சித்தர்களை தேடி எங்கேயும் ஓட வேண்டாம். நிறைய பேர் சித்தர் ஜீவ சமாதிக்கெல்லாம் போயிருப்பாங்க, நிறைய சித்தர் ஜீவ சமாதிக்கெல்லாம் போயிருப்பாங்க. நான் இதுவரைக்கும் எந்த சித்தர் ஜீவ சமாதிக்கும் போனதே இல்லை. எந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு இதுவரைக்கும் நான் போனதே கிடையாது. சித்தர்கள் எங்கிட்ட வராங்க, எனக்கு என்ன டியூஷன் கற்றுக் கொடுக்குறாங்க. கோயில்களுக்கு நான் பெரும்பாலும் போனதில்லை, விரல விட்டு ஒரு 2-3 கோயிலுக்கு தான் போயிருக்கேன், 2-3 டைம் தான் போயிருக்கேன். அது கூட சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக எனது குருமார்கள் கூப்பிட்டு போயிருக்காங்க. சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக, சில ஆன்மீக பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக என்ன ஒரு 3-4 டைம் கோயில்களுக்கு என்னை கூப்பிட்டு போய் அந்த லெசனை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில விரல விட்டு என்ன இல்லை, ஒரு 3-4 தடவை கோயிலுக்கு போயிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நான் போனதில்லை, கோயில்களுக்கும் போனதில்லை. இறைவன் நம்ம கிட்ட வர்றான். அந்த இறைவன் நமக்கு என்ன சொல்லணுமோ, நீங்க கோயிலுக்கு போனா என்ன கொடுக்குறோ, என்ன கேட்பீங்களோ அது எல்லாமே நம்ம இறைவன் நமக்கே கொடுத்தாரோம். அதனால நான் கோயில்களுக்கு போனதில்லை, போகக்கூடாது கிடையாது, போக தேவையில்லை. ஏன்னா அவங்க நம்மகிட்ட நாம எதுக்கு போகணும்? சித்தர்களும் அப்படித்தான். நான் இது வரைக்கும் எந்த ஒரு சமாதிக்கும் போனது, இது வரைக்கும் நிறைய பேர் போவாங்க, சொல்லுவாங்க, சார் அந்த ஜீவ சமாதி போனோம் சார், இந்த ஜீவ சமாதி போனோம், இந்த ஜீவ சமாதி போனோம் சார், அங்கே போன ஒரு வைப்ரேஷன் வருது சார், அவ்வளோ உடம்புலாம் ஒரு வைப்ரேஷன் தெரியுது சார், அப்புறம் அங்கேருந்து வந்த பிறகு இல்லை சார், அந்த மாதிரி போனால் தெரியுது. ஆனால் உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை, தவறு இல்லை. பட் நான் போகல. அப்படின்னா என்ன, நமக்கு உண்டான தகுதியை நம்ம வர வச்சுக்கிட்டோம்னா சித்தர்கள் நம்மளை தேடி வருவார்கள். அந்த மாதிரி நீங்களும் மாறிக்கங்கன்னு சொல்றேன். நீங்க தேடி ஓட வேண்டான்ற. கடவுளை தேடி நீங்க எங்கேயும் போவோம்னா கோயிலுக்குள்ள அங்கே எங்கேயும் போய் கொடுக்க போய் நசுங்க வேண்டாம். டோக்கன் கொடுத்து டிக்கெட் வாங்கி லைன் நிற்க வேண்டாம். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு இந்து சமய அறநிலையத்தில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு அதை கொடுத்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி கடவுளை பார்க்க வேண்டாம். கடவுள் உங்களை தேடி வருவார். அப்படி வாங்க, உங்களால் வர முடியுமா? முடியும், 100% முடியும், கண்டிப்பா முடியும், வாங்கன்னு சொல்றேன். இதுதான் குருவும் தெய்வமும் என்ன ஒரு ஸ்டேஜ்னா, மாதா ஓகே, பிதா ஓகே, குருவாக நாமளே மாறிட முடியும். அந்த குருவாக மாறி கொஞ்ச நாள் அப்படியே இருந்தீங்கன்னா நீங்களே தெய்வமாக மாறி விடுது. அப்ப குருவாகியும் உங்களையும் மாத்திக்கிறதும் தெய்வமாக உங்களையும் மாத்திக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு, மற்றவங்க கையில கிடையாது, உங்க கையில தான் இருக்கு. இப்போ குருன்னு வச்சுக்கிறீங்க, குருமார்கள் காலில் விழுறீங்க, உங்க காலில் விழணும். எப்படி விழணும்? நீங்க அடுத்தவங்க காலில் போய் விழ வேண்டாம். X, Y, Z அவங்க காலில் விழ வேண்டாம். அவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு பாத பூஜையும் பண்ண வேண்டாம். நிறைய கார்பரேட் குருமார்கள் இருக்கு, அவங்களுக்கே தெரியும். அவங்க வீட்டுக்கு வரணும்னா இவ்வளோ பணம் கொடுக்கணும், இத்தனை லட்சம் பணம் கொடுத்தா அவங்க வீட்டுக்கே வருவாங்க. இவ்வளோ லேக்ஸ் தான் எல்லாமே, நாட் இன் தௌசண்ட்ஸ், லேக்ஸ் கொடுத்தா தான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க. அவங்க பாதத்தை தொட்டு வணங்கிறதுக்கு அது சில லேக்ஸ் கொடுக்கணும். அப்புறம் பாத பூஜை பண்ணி காலை கழுவி பாத பூஜை எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு சில லேக்ஸ் கொடுக்கும். எல்லாமே லேக்ஸ் தான் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வர்றதுக்காக காசு கொடுத்து வர வைக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா கால் மடி வச்சுட்டா நல்லது அப்படின்னு நினச்சி கொடுக்குறாங்க. அவர் வணங்கறதுக்கு காலில் விழுந்து வணங்குறதுக்கு ஒரு ஃபீஸு, அந்த ஃபீஸை கொடுத்துட்டு காலில் விழுந்து வணங்குறாங்க. பாத பூஜை செய்யறதுக்கு அது அது அடுத்த ஃபீஸ், அது அந்த ஃபீஸ் தனியாக கொடுத்து அது பாத பூஜை செய்யலாம். அந்த பாத பூஜை செய்யறதுக்கு எத்தனை பேர் செய்யலாம் அத்தனை அமௌண்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 5 lakhs அப்படின்னா அந்த குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேருக்கும் 20 lakhs கொடுக்கணும்.
பண்ணியிருக்காங்க, பண்ணவங்க வந்திருக்காங்க நம்மகிட்ட. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். சார் நாங்கள் மாதிரி பண்ணது. ஒருத்தருக்கு 5 lakhs கொடுத்துருப்பாங்க சார். அப்போ வீட்டில் 4 பேர் இருக்கும், அந்த 4 பேருக்கும் 5 lakhs கொடுத்து பண்ணியிருக்கோம். இன்னொருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் 8 பேர் இருக்கோம் சார், 8 × 5 40 lakhs கொடுத்து நாங்கள் பாத பூஜை பண்ணோம் சார். அந்த ஃபேமிலியில் 8 பேர் பண்ணாங்க. சரி பண்ணீங்க, ஆனால் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்லை சார். ஆனால் தான் சார் உங்ககிட்ட வந்திருக்கோம். அதனால சார் உங்ககிட்ட வந்திருக்கும். 8 lakhs சார், 8 பேர் 5 லட்சம், அவ்வளோ 40 லட்சம் செலவு பண்ணியும் பாத பூஜை பண்ணியும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நத்திங். திருப்பி அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இங்கே வராங்க, பட் இங்கே எங்கள் காலில் விழணும்னு அவசியம் இல்லை. காலில் விழாதீங்க, காலில் யார் காலையும் விழாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்லணும் அதை ஃபாலோ பண்ணுங்க, லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க, ஹாப்பினஸ் வரும். அதை வர வச்சுக்கிறது உங்களுடைய விஷயம் தான். நம்ம சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். யாரு காலையும் யாரும் விட வேண்டாம், என் காலில் கூட யாரும் விட வேண்டாம், யாரையும் வேண்டாம் தான் சொல்லுது. சித்தர்கள் யார் காலையும் யார் விழணும்னு சொல்றது. அப்படி விழுந்தாங்கன்னா மாறி அவங்க காலில் விழுவாங்க, மாறி ஆப்போசிட்ல இன்னொரு காலில் விழுவும். இப்போ நீங்கள் எப்படி உங்கள் காலில் விழணும்? ஸோ இன்னிலேருந்து குரு பூர்ணிமாலேருந்து இந்த பௌர்ணமியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சாதாரணமாக 40 வயசுக்கு கம்மி அப்படின்னா கிழக்கு பார்த்து நில்லுங்க. 40 வயசு ப்ளஸ் அப்படின்னா வடக்கு பார்த்து நில்லுங்க. மாறிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 40 வயசு பிலோ 40 இயர்ஸ்னா கிழக்கு பார்த்து, எபோவ் 40 இயர்ஸ்னா வடக்கு பார்த்து. உங்களால் என்ன முடியுதோ அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மடித்து உங்கள் பாதத்தை தொட்டு கும்பிடுங்க. உங்கள் பாதத்தை தொட்டு கும்பிடுங்க. என்னால் குனிய முடியல சார், பாதாஸ்தாசனம் சொல்லுவாங்க. அது அந்த போஸ்டருக்கு பாதாஸ்தாசனம் பேர். அந்த போஸ்டரில் முடிஞ்சு உங்களால் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா கன்வெர்ட்டாக உட்காந்து கூட உங்கள் பாதத்தை தொட்டு கும்பிடுங்க. எப்படி வேணாம், காலம் அடைக்கலாம். பட் முறை எப்படி அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக நின்று அப்படியே குனிஞ்சு உங்கள் பாதத்தை தொட்டு கும்பிடணும். 3 times உங்கள் பாதத்தை தொட்டு கும்பிடணும். 3 times கும்பிடணும். பட் அப்படி கும்பிட முடியல, கால் வலிக்குது, கை வலிக்குன்னா மடக்கிங்க, பரவாயில்ல. அதுவும் முடியலையா, நல்லா கன்வென்ட்டாக சேரில் உட்காந்துட்டு உங்களுக்கு உங்கள் எந்த சௌகரியமா, சுக ஆசனம் அப்படி சொல்லுவாங்க யோகத்தில். சுக ஆசனம் உங்களால் எப்படி கன்வென்ட்டாக உட்கார முடியுமோ உட்காந்துக்கிட்டு உங்கள் பாதத்தை தொட்டு 3 time கும்பிடுங்க. இதில் என்ன சார் பெனிஃபிட்னா, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பின்னாடி அடுத்த வகுப்புல சொல்லுவோம். இதை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கடுத்து இன்னொரு உங்களை நீங்களே உங்கள் காலில் விழுந்து உங்களை வணங்குற மெத்தட் இன்னொன்று ஒன்று இருக்குது. அது ஹைடெக்கு. இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது பின்னாடி அதையும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி பண்ணால் என்ன நடக்கும்? நீங்கள் அடுத்தவங்க காலில் விழுந்தால் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது சூப்பராக நடக்கும். அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வராது. உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி, உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அடுத்தவங்களுடைய மேட்டர் நமக்கு வேண்டாம். இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்னும் வேற சில விஷயங்கள் இருக்குது. இன்னொரு முறையில் எப்படி உங்கள் காலில் விழுந்து வணங்கலாம் அப்படின்றது சொல்லி கொடுக்குறேன். அது அடுத்த லெவல். இப்போதைக்கு பேசிக் லெவல் இந்த லெவலில் கற்றுக்கோங்க. உங்கள் காலில் அழகாக அப்படியே விழுறீங்க, அப்படியே தொட்டு குனிஞ்சு கும்பிட்டு உங்கள் பாதத்தை நீங்கள் தொட்டு கும்பிடுங்க. 2 ரைட் லெஃப்ட் எந்த பொசிஷன் வேணாலும் உட்காந்து கும்பிடு. இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க உங்கள் லைஃப்பில் எப்படி மாற்றங்கள் வருதுன்னு பாருங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு 40 days பாருங்க. ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா 40 days பாருங்க. ஸோ 44 பேர் இருக்காங்க இப்போ கிளாஸில். இந்த 44 பேருமே அடுத்த வருஷம் இவ்வளோ நேரத்துக்கிழமை குருமார்களாக மாறிவிட வேண்டும். அவ்வளோதான். அதான் நான் சொல்கிறது. 44 பேர் இனிமேல் எத்தனை பேர் வருவாங்களோ, யாருடைய கர்மா நல்லா இருக்கோ அவங்க இங்கே வருவாங்க. எப்படின்னா, இது மேலே சொகப்படணும்னு யாருக்கு அந்த அமைப்பு இருக்கோ அவங்க தான் இங்கே வர முடியும். எல்லாராலும் வர முடியாது. இதுக்கு மேலே கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமேலுக்கு நல்லா இருக்கணும், இதுக்கு மேலே ஒரு நல்லது, சந்தோஷம், அமைதி, நிம்மதி இதை தான் அனுபவிக்கணும்னு யாருக்கு எப்போ அமைப்பு இருக்குதோ அப்போ தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ண முடியும், இங்கே வர முடியும், தொடர்பு கொள்ள முடியும். ஸோ அந்த அமைப்பு இல்லைன்னா இங்கே யாரும் வர முடியும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு கிளாஸில் காலையில் அட்டன் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு ரிசல்ட். நம்பர் 1 அதுதான். நம்பர் 2 முடியலன்னு போது யூடியூப்பில் பார்த்துக்கிட்டீங்க, அது செகண்ட் குவாலிட்டி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன, டைரெக்டாக கிளாஸில் அட்டன் பண்ணி இந்த லைட்லேருந்து வர ரேஸ், எங்கிட்டேருந்து வர ரேஸ், இது ரெண்டும் டெய்லி உங்களுக்கு காலையில் ப்ரொடெக்டிவ் லேயராக வந்துடும். இந்த லைட்லேருந்து ஒரு லேயர் வரும், என்கிட்டேருந்து ஒரு லேயர் வரும். ரெண்டுமே இறைவன் தான் கொடுக்குறேன். இறைவனும் சித்தர்களும் தான் கொடுக்குறாங்க. டைரெக்டாக ப்ரெசன்ஸில் இருக்காங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியுது நான் மட்டும்தான், பின்னாடி அவங்க இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, எனக்கு தெரியுவாங்க, மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ இறைவனும் சித்தர் பெருமக்களும் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறாங்க, டெய்லி கொடுக்குறாங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிங்க. நீங்கள் அது எந்த மனநிலை இருந்தாலும், எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த எனர்ஜி உங்களுக்கு வரும். லைட்லேருந்து வரும், என்கிட்டேருந்து வரும். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி.
செகண்ட் குவாலிட்டி யூடியூப்ல நீங்கள் அது இந்த லைவாக அட்டன் பண்ண முடியல சார் அப்படின்னாலும் அப்புறம் யூடியூப்ல பார்க்குறீங்க. தென் அது செகண்ட் குவாலிட்டி. இதனுடைய பலன்கள் வந்து கொஞ்சம் குறையும், பட் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். வரவே வராதவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. அது வேற மேட்ச். நான் யூடியூப் கூட பார்க்கல சார், நான் இதை அட்டன் பண்ணவே இல்லை, பார்க்கல முடியல சார் அப்படின்னா அது வேற வழி இல்லை, அது ஜீரோ தான். அப்போ நமக்கு சுக பண்ணுற அமைப்பு இருந்தால் பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், தயவு செய்து காலையில் எழுங்க. காலையில் எழுங்கன்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு, என்னால் சொல்ல முடியல. ஆனால் காலையில் எழ முடியலன்றதுக்கு நிறைய காரணம், தௌசண்ட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் எல்லாரும் சொல்லலாம். ஒருத்தரும் சார் எனக்கு இந்த காரணம், எனக்கு இந்த காரணம், எனக்கு இந்த காரணம், எனக்கு இந்த காரணம், அதனால எழ முடியல சார். ரைட், ஓகே. உங்களை எழ விடாம பண்றது உங்களுடைய பேட் கர்மா தான். நீங்க நல்லா இருக்கணுக்காக எழுங்க, டாக்டர்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும். நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டாம், நீங்க வக்கீல் கிட்ட போக வேண்டாம், நீங்க கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டாம், நீங்க பஞ்சாயத்து பைசல் அலைய வேண்டாம். வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி மற்றவர்கள் இருக்கணும், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே நடக்கணும், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே நடந்து எல்லாமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கணும், உங்களுக்கு தேவையான வேலை கிடைக்கணும், உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணும், உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டணும், நிறைய தேவைகள். இந்த தேவைகள்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இறைவன் வந்து நீங்க பண்ண நெகட்டிவ் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணி அந்த பிளஸ் பண்றதுக்கு அந்த டைம் வந்து மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் கொடுக்குறாரு. நான் பல வகுப்புல திருத்தி சொல்லியிருக்கேன். நான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னா, பிரம்மன் உங்களுக்கு ஒரு விரிச்சு போட்டுறாரு, இதான் இப்படிதான் இருக்கணும் இந்த லைஃப்ல, நீங்க வரம் வாங்கிட்டு வரீங்க, அதை தவிர மாறலாம் முடியாது. அப்போ ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாரு, ஒரு சின்ன லூப் ஹோல் கொடுக்குறாரு. சரி, நான் போட்டுட்டேன், நீ அக்ரிமெண்ட் போட்டு இந்த பூமிக்கு போயிட்ட, நல்லதோ கட்டதோ நீ அனுபவி. இருந்தாலும் அங்க போன பிறகு நீ கொஞ்சம் யோசனை பண்ணி எனக்கு இப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்ல, நீ கேட்டு இல்லையா? அப்படி கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் கன்சிடர் பண்றேன், 100% கிடையாது, கொஞ்சம் கன்சிடர் பண்றேன், ஆனா அந்த இந்த டைம்ல கேளு அப்படின்னு சொல்லி நான் டைம் கொடுக்குறேன். 3 to 6 கொடுக்குறேன். அந்த டைம்ல நீங்க அதை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த டைம்ல இந்த மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இந்த மாதிரி எனர்ஜி ஃப்ரீக்வன்சியில் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும். உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அதை மேக்ஸிமம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஒரு டைம் என்னுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கார், அந்த அப்பெல்லாம் வந்து நாமெல்லாம் படிக்கிறதுக்கு நாமெல்லாம் +2 சிஸ்டத்தில் வந்தோம். நான் தான் +2ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் 11 இயர் எஸ்எல்சி இருக்குமா, 11 வருஷம் எஸ்எல்சி படிக்கணுமா, அதுக்கு பிறகு வந்து பியூசி படிக்கணுமா, 11 இயர்ஸ். அது முதல்ல ஏதோ இன்டர்மீடியேட் இருந்ததா நமக்கு தெரியாது. அந்த இன்டர்மீடியேட் முடிஞ்ச பிறகு அப்புறம் எஸ்எஸ்எல்சின்னு கொண்டு வந்தாங்களாம். அந்த எஸ்எஸ்எல்சின்னு வந்த பிறகு 11 இயர்ஸ் படிக்கணும், தென் அதுக்கு பிறகு 1 இயர் பியூசி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் இருந்ததா. இப்போ நான் நல்லா படிக்கும்போது +1 +2, அதனால நமக்கு தெரியல, முன்னாடி இந்த சிஸ்டம். அப்போ அந்த எஸ்எஸ்எல்சி 11 இயர் முடிக்கும் பொழுது அவங்க லைஃப்ல ஒரு செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. அப்போ அந்த பேப்பர்ல அவர் ஆசிரியர் சொன்னார், அந்த சிஸ்டம் இருக்கும்போது பாடம் எடுத்த பேப்பர் திருத்த போன ஆசிரியர் சொன்னார், எக்ஸாம் எழுதுவாங்க, எக்ஸாம்ல எழுதிட்டு கடைசியாக என்ன எழுதுவானா, நான் வந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு சரியா படிப்பு வரல அப்படின்றதுனால என்னால் மார்க் எடுக்க முடியல, நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும் எனக்கு நல்லா தெரியும், தயவு செஞ்சு கொஞ்சம் மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுடுங்க, ஏன்னா என்னை நம்பி என் குடும்பம் இருக்கு, நான் ஒரு எஸ்எல்சி பாஸ் பண்ணாதான் எங்கன்னா ஒரு உத்தியோகத்துக்குன்னு போக முடியும், ஒரு வேலைக்குன்னு போக முடியும், இல்லைன்னா எங்கள் வீட்டிலையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தயவு செஞ்சு என்னை ஃபெயில் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு எனக்கு எப்படியாவது நான் மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்டரில் பாஸ் பண்ண பரவாயில்ல, என்னை எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எழுதி வைப்பாங்களாம் ஆன்சர் ஷீட்டில். சொல்லுவார், இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. யார் எழுதுதான்னு யாருக்கும் எக்ஸாம்னருக்கு தெரியாது இல்லையா, அந்த பேப்பர் இவர் எழுதிடுவாங்களா, இந்த மாதிரி எழுதுனா தென் அதுக்கு பிறகு வேல்யூவேஷன் பண்ணும்போது பார்த்தா பின்னால் கடைசி பக்கத்தில் எழுதியிருப்பாங்களா. அது மாதிரி அவர் சொல்லுவார், நான் ஒரு வருஷமும் பேப்பர் தரத்துக்கு போனேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 பேர் இப்படி எழுதுவாங்களாம். 10-12 பேர் ஒரு வருஷம். அவர் பெரிய மாஸ்டர். ஒரு வருஷமும் இந்த மாதிரி பேப்பர் வரும், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல பேப்பர் எழுதும், வந்து இப்படி எழுதும், எங்களை எஸ்எஸ்சி எப்படியா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சோக கதைன்னு அந்த கதையை எழுதுவாங்களாம், பார்ப்பாரான். அப்போ அவன் எழுதலை, படிக்கல, 1 இயர் டைம் கொடுத்தும் அவன் சரியா படிக்கல. அப்போ ஆனால் அவன் பாஸ் மட்டும் பண்ணு கேட்குறான். இது பாஸ் மார்க் போட்டால் தப்பு, அவன் எழுதலை படிக்கல, ஆனால் அதுக்கு அவன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசனை பண்ணி, சில கேஸில் எனக்கே மனசு தோணும், பாவம் சரி போட்டுடலாம் அப்படின்ட்டா அவன் முன்ன பண்ண ஃபெயில் மார்க்காக இருந்தால் கூட அவன் முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுடுவேன், கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ போட்டு பாவம் படிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்டுருவேன். சில பேருக்கு எனக்கு மனசே வராது, இல்லை 1 இயர் டைம் கொடுக்குறோம், அந்த பாடங்களை வாத்தியார் நடத்துறாரு, ஒரு வருஷம் அந்த எந்த சிலபஸ் கேட்குறோமோ அந்த சிலபஸும் அவனுக்கு தெரியும்,
இவ்வளவெல்லாம் தெளிவாக கொடுத்து கூட அவன் வந்து படிக்கலை அப்படின்னா அப்புறம் அவன் வேஸ்ட், அவன் வந்து என்ன பிரயோஜனம். ஆனால் அவனுக்கு வேணாம்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிடுவேன். என்ன மார்க்கோ ஆக்சுவலாக போட்டு ஃபெயில் பண்ணி விட்டுருவேன், என்ன மார்க்கோ அதை வந்து ஃபெயில் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். பட் சில பேருக்கு எனக்கே மனசு தோணும் பாஸ் பண்ணி அந்த மாதிரி பாஸும் பண்ணியிருக்கேன். பார்டரில் பாஸ் பண்ணவங்களுக்கு சில மார்க்கெல்லாம் போட்டு நானே பாஸ் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சார் இப்போ இது எதுக்கு அப்படின்னா, அந்த மனசு வந்து மாறுது பார்த்தீங்களா. சில பேருக்கு படலை, அது வேறு சமாச்சாரம், அது அவங்களுடைய கர்மா. பட் சில பேர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, மார்க் எடுத்திருக்கான், 2 மார்க் 3 மார்க் ஃபெயில் ஆகிறான், 1 மார்க் ஃபெயில் ஆகிறான், சரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி டோட்டலில் போட்டு அவரும் மாட்டிக்க கூடாது. விஜிலன்ஸ்லையோ மற்ற டிபார்ட்மெண்ட்டையோ பார்த்து அவரும் மாட்டிக்க கூடாது. அது சரி பாவம், ஏதோ அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டம்ன்றான், ஏதோ பாஸ் பண்ணிட்டா நான் எஸ்எல்சி பாஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு உத்தியோகம் போயிடுவான், ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். எஸ்எல்சி ஃபெயிலா அப்படின்னா அது வேலை கிடைக்காது. அப்போ அப்படி இருக்கும் போல இருக்கு. கல்வியை வந்து வியாபாரமாக்கின பிறகு யாரும் ஃபெயில் ஆகுறது இல்லை. எப்போ வந்து எஜுகேஷனை வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டாங்களோ அதுக்கு பிறகு ஃபெயில் எல்லாம் கிடையாது. நிறைய வகுப்புகள் நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் அப்போ லாங்குவேஜுக்கெல்லாம் கூட 100% மார்க் போடுறாங்க. இப்போ இங்கிலீஷ் தமிழெல்லாம் போடுறாங்க. கல்வியை வியாபாரமாக்குவதற்கு முன்பு கல்வியாக இருந்தபோது மார்க்கு ரொம்ப ஃபெயில் பண்ணுவாங்க. படித்தாதான் பாஸு, படிக்கலன்னா ஃபெயில் தான். அது ஒன்றும் என்ன ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும், ஃபெயில் தான். எந்த கிளாஸ்லையும் பண்ணுவாங்க. பியூசியில் கூட ஃபெயில் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். நாட் ஒன்லி எஸ்எஸ்எல்சி 11 இயர்ஸ் இல்லை. அப்புறம் ஏதோ ஃபெயில் ஆகிட்டா திருப்பி டுட்டோரியல் காலேஜ் தான் படிக்கணும். இப்போ படிக்கிற மாதிரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வச்சு உடனே 3 மாதத்தில் பாஸ் பண்ணுறது ஜெயலலிதா அம்மா கவர்மெண்ட்டில் அது கொண்டு வந்தாங்க. ஃபெயில் ஆகிட்டா கூட பரவாயில்ல, ஒரு 3 மாதம் திருப்பி எக்ஸாம் எழுதி போயிடு இல்லை அப்படின்ட்டு. பட் அப்போ எல்லாம் வந்து அந்த 11 இயர் எஸ்எல்சி ஃபெயில் ஆகிட்டாலோ அல்ல பியூசி ஃபெயில் ஆகிட்டா கூட 1 இயர் ஃபுல்லாக அடுத்த எஜுகேஷன் இயரில் தான் அவங்க உள்ளே போக முடியுமா. 1 இயர் ஃபுல்லாக அவங்க டியூட்டோரியல் காலேஜ்னு சொல்லி போயிட்டு படிச்சுட்டு அதுக்கு பிறகு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகணுமா. பியூசிலையும் அப்படி தானா, ஃபெயில் ஆகிட்டா அது 1 இயர் திருப்பி அடுத்த வருஷம் டிகிரி ஜாயின் பண்ண முடியாது, அதெல்லாம் படிச்சு தான் போகணும். அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்து சொல்லுவார். இப்போ எப்படி வந்து இந்த ஆசிரியர் வந்து பையனுக்கு ஃபெயில் ஆனா கூட அவன் ரிக்வஸ்ட் பண்ணுறான், சரி பரவாயில்ல, எகெயின்ஸ்ட் லா தான், வயலேஷன் தான், பட் இருந்தாலும் ஒரு மனிதமான முறையில் சரி பாவம் ஏதோ கஷ்டப்படுறோம், சரி போடுறோம் போ பாஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி போடுறாரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நமக்கு பிரம்மகுத்து தான் போடுறாரு அவர் மார்க். யார் வந்து 3 to 6 நீங்கள் எழுந்து நீங்கள் ரொட்டீன் அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் எழுந்துட்டாலே போதும், நீங்கள் காலைல பிரம்மகுத்து எழுந்துட்டாலே போதும், உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை வந்து அவர் கொடுக்குறாரு. உங்கள் டிமாண்டை கன்சிடர் பண்ணுவார். உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்க முடியும். பார்கெனிங் தான், உங்களுக்கும் அவருக்கும் பார்கெனிங் தான். நீங்கள் கேட்குறீங்க, அவர் கொடுக்குறாரு. இது வந்து நீங்கள் மனசில் கேட்குறீங்க, வாயில் கேட்கறது இல்லை, மனசுக்குள்ளே கேட்குறீங்க, அது அவருக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு உங்களுடைய கன்சல்ட் பண்ணி குறைக்க முடியுமோ, அந்த ரேட்டை குறைக்க முடியுமோ, அந்த பனிஷ்மெண்ட்டை குறைக்க முடியுமோ, உங்களுக்கு என்ன காரணம் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறாரு. இது பண்ணுற டைம் வந்து பிரம்மகுத்தம். ஆனால் தயவு செய்து சொல்கிறோம், எல்லாருக்கும் பிரம்மகுத்தம் எழுங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களா, யோகா பண்ணுறீங்களா, இல்லை இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்களா, இல்லை சும்மாவே கூட வேறு ஏதாவது ஒர்க்கும், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க், உங்கள் ஒர்க்கு படிக்கிறீங்களா, எழுதுறீங்களா, வேற உங்கள் வீட்டு வேலைகள் செய்கிறீங்க, எது வேணாலும் செய்யுங்க, உங்களோட சாய்ஸ் தான். திரும்பவும் சொல்கிறேன், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், வேறு ஏதாவது மூச்சு பயிற்சி பண்ணணும், புக்ஸு படிக்கணும், இதெல்லாம் ரைட்டு தான். இதெல்லாம் இல்லை நான் வீட்டு வேலை செய்கிறேன், எங்களுடைய வீட்டில் இருக்கிற வேலையை நான் செய்கிறேன் அப்படி கூட அதுவும் ஓகே தான், செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. நீங்கள் காலைல எழுந்து பாருங்கள், ஒரு 40 days எழுந்து பாருங்கள், அப்புறம் அதே பழகிடும், லைஃப்பில் வந்துடும். ஆனால் நைட்டில் சீக்கிரம் படுத்தா மட்டும்தான் காலையில் எழ முடியும். நீங்கள் நைட் 12 மணிக்கு 1 மணிக்கு சினிமாலாம் பார்த்து செகண்ட் ஷோலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் நைட்டு ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் நைட்டு 12 வரைக்கும் 1 மணிக்கும் பார்த்துட்டு பக்கத்துலேயே மழை பெய்ய வச்சுட்டு பட்டை எடுத்துங்க. ஸோ உங்களுக்கு 8 மணி நேரம் தூக்கம் வேணும், 8 hours தூக்கம் வேணுமா, 6 hours தூக்கம் வேணுமா, அந்த ஹவர்ஸ் தான் மாதிரி நீங்கள் முன்னாடி தூங்கணும். நைட்டில் சீக்கிரம் தூங்கணும். அப்போ சாப்பாட்டுக்கும் உங்கள் தூக்கத்துக்கும் எவ்வளோ நேரம், மினிமம் 2 hours மெயின்டைன் பண்ண பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்றீங்க, நைட் சாப்பிட்ற டின்னர் சாப்பிட்றீங்க, மினிமம் 2 hours கழிச்சு நீங்கள் பெட்டுக்கு போகணும். முடியவே இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 1 hour கேப் இருக்கும். சாப்பிட்றீங்க, ஒரு 1 hour கேப்பில் போய் தூங்கணும். அந்த தூங்குற ஹவர்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் காலைல ஃப்ரெஷ்ஷாக உங்களை ஏற முடியும். உங்களை எழுப்பி விட்டுருவாரு. பிஃபோர் 12 o'clock நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தூங்குறீங்களோ அவ்வளோ 1 மணி நேரம், குறைந்தபட்சம் 2 மணி நேரம் தூங்குற எஃபெக்டை கொடுக்கும். நீங்கள் 9க்கெல்லாம் படுத்துட்டீங்கன்னா 7க்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க, 9க்கெல்லாம் படுக்கைக்கு போயிடுறீங்க, தூக்கத்துக்கு போயிடணும். தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 9 to 12 தூங்குறீங்க இல்லையா, 9 to 12 இந்த 7 இயராக என்ன தூங்குறீங்க அந்த தூக்கமும் அப் டு 3 o'clock 12 to 3 இந்த தூங்குற தூக்கமும் நீங்கள் என்ன தூங்குறீங்களோ அந்த தூக்கத்தை மல்டிப்ளை பை 2 or 3 hours வச்சுக்கோங்க.
or 3 hours நீங்கள் 1 மணி நேரம் தூங்குனீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதுக்கு மேலே இந்த டைமில் ஆஃப்டர் 12 இந்த ஆஃப்டர் 3 இந்த 3, 4, 5, 6 இப்போ இந்த டைம்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். சூரியன் உதயம் ஆனது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே என்னென்னா நீங்கள் 1 hour தூங்குனீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூங்குறதுக்கான பெனிஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். தூங்குறது 1 hour, நல்லா மைண்டை பதிச்சுங்க. தூங்குறது 1 hour, ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தூங்கினா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதான் கிடைக்கும். பட் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் கோல்டன் டைம் இன் ஸ்லீப் அப்படி சொல்லலாம். பட் இந்த 9 to 3 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 9 to 3 தூங்குனீங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் தூங்குறதும் கூட குறைந்தபட்சம் 2 மணி நேரம் தூங்குவதற்கு உண்டான பலன்களை கொடுக்கும். 3 மணி நேரம் தூங்குவதற்கான பலன்களை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், தூங்குற ஹவர்ஸ் குறையும், பலன்கள் அதிகமாக கிடைக்கும், நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். லேட்டாக தூங்கினா தூங்குற ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும், நன்மைகள் கிடையாது. நன்மைகள் கிடையாதுன்றத விட தீமைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுங்க. 7 மணிக்கெல்லாம் முடிக்க பாருங்க. நடைமுறை சாத்தியமா சார்? நடைமுறை சாத்தியம் சொல்ல முடியாது, ஆனால் ட்ரை பண்ணும், முயற்சி பண்ணணும். நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணணும். நான் திரும்பவும் சொன்னேன் இல்லையா, டாக்டர்கிட்ட போக வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், மருந்துக்கு காசு செலவு பண்ண வேண்டாம், டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்க வேணாம், அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ண வேணாம், டென்ஷன் ஆக வேண்டாம். அப்படின்னா கோர்ட்டு கேஸுக்கு போக வேண்டாம், வக்கீல் காலுக்கு போய் விட வேண்டாம், கோர்ட்டுக்கிட்ட போய் நிற்க வேண்டாம். அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம், லைஃப்பில் கஷ்டப்பட வேண்டாம், பஞ்சாயத்து பைசலுக்கு போக வேண்டாம். இப்படியெல்லாம் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எழுதுங்க காடு. இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இதை பற்றி பேசினா 10 கிளாஸ் பேசணும். மார்னிங்கில் வேக்கப் எழுற சிஸ்டத்தை பற்றி பேசணும்னா குறைஞ்சபட்சம் 10 கிளாஸ் எடுத்து. ஆனால் தயவு செஞ்சு காலையில் எழுங்க. குரு, நீங்களே குருவாக மாறிக்கொள்ளுங்க. யாரு காலையும் போய் விழாதீங்க. நீங்க குருவாக அப்படியே இருக்கும் பொழுது, அப்படியே உங்களுக்கு நீங்களே குருவாக இருக்கும் பொழுது நீங்களே ஒளியாக மாறுங்க. நீங்க ஒளி ஏத்துறீங்க, நீங்க அடுத்தடுத்த வழக்கு ஒளி ஏற்றிட்டே இருக்கிறீங்க. ஒளின்னு ஒருத்தரையே எதிர்பார்க்கவா. நீங்களே குருவாக மாறி நீங்களே தெய்வமாக மாறிக்கொள்ளும். தெய்வத்துக்கு முன்னாடி நீங்க போக வேண்டாம், நீங்களே தெய்வமாக மாறிக்கொள்ளுங்க. நீங்களே ஒரு தெய்வமா மாறிட்டீங்கன்னா அப்புறம் அது அட்மோஸ்ட் எண்ட் ரிசல்ட், அது மாறிடுங்க. அதை தான் நம்ம சொல்றோம், சிதற்கு அதான் சொல்றோம். இனிமேலேருந்து டெய்லி உங்கள் காலில் நீங்கள் விழுந்து கும்பிடுங்க 3 times. எப்போ வேணாலும் கும்பிடலாம். குளித்தோம் குளிக்கல, மென்சஸாக இருக்கும் மென்சஸ் இல்லை, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் குறைஞ்சபட்சம் 3 டைம் போதும். தட் இஸ் அனஃப். 3 டைம் அப்படியே குனிஞ்சு கும்பிடுங்க. உங்களுக்கு எப்படி சாகணும் அப்படி கும்பிடுங்க. அடுத்த லெவலில் நான் ஃபியூச்சரில் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை கும்பிடுறீங்க அப்படிங்கிற பொறுத்து அடுத்த லெவலில் சொல்லி. டெல்லியிலேருந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, சார் ஒரு சாமியார் இருக்காரு, நிறைய சாமியார்கள் இருக்காங்க. அது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் போயிட்டு அதை மெம்பராக இருந்து அதை அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த பயிற்சிகள், ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அது தமிழ்நாட்டிலையும் இருக்குது, சவுத் இந்தியாவில் இருக்குது, நார்த் இந்தியாவில் இருக்குது, உலகம் முழுசுமே இருக்குது. பட் அதில் நிறைய தவறுகள்லாம் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு பேரை சொல்லி அங்கே போனால் அவங்க அவங்க லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே அவங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் இவங்க ஏதோ லிட்டிகேஷன் ப்ராப்ளம், கோர்ட் ப்ராப்ளம், லிட்டிகேஷன் ப்ராப்ளம் சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தா அது வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு பவர் கொடுத்த மாதிரி மாற்றி அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களே எடுத்துக்கிறாங்க. கிளைம் பண்ண முடியல, போலீஸ்க்கும் போக முடியல, வெளியில் எங்கேயும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியல. ஏன்னா பொலிட்டிக்கல் லெவலில் ஸ்டேட் லெவல்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் வச்சுருக்காங்க. அவங்கள எய்த்து ஒன்றும் பண்ண முடியல. என்னுடைய ஃபேமிலியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி விக்டிம்ஸ் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. என்னுடைய ஃபேமிலியிலேயே சொந்தமாக ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி பாதிச்சிருக்காங்க. சொத்துக்களை நிறைய இழந்திருக்கிறாங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு அவங்க மாற்றிட்டாங்க. நிறைய வகையில் மைண்டை டைவெர்ட் பண்ணி அவங்க கேட்குற மாதிரி, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி இவங்க நடக்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. மைண்ட் வாஷ் பண்ணிடுறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் இவங்க செய்வாங்க. அவங்க ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல வெல்டுடு, நல்லா படித்தவங்க தான். ஆனால் இருந்தாலும் அதை மெஸ்மரைஸ் பண்ணி அங்கே கொண்டு வந்துடுறாங்க. அதனால் யாரும் ஏற்று பேச முடியல. ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணோன்னு தெரியல, அந்த மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணிடுறாங்க. யங் கேர்ள்ஸாக இருந்தால் நைட்டில் நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன் அதை சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யங் கேர்ள்ஸ் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறாங்க. ஆசிரமத்தில் இதெல்லாம் நடக்குது. செக்ஷுவலாக இதெல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சே 4-5 பேர் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி சர்க்கிளே இருக்காங்க.
ப்ராப்பர்ட்டி போயிருக்கு, பணம் லாஸ் ஆகியிருக்கு, வேற வேற மாதிரி அவங்க, அதாவது வந்து இவங்களை பயன்படுத்தி அவங்க நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கிறாங்க விதவுட் தேர் கான்சென்ட். இவங்களுடைய சம்மதம் இல்லாமல் இவங்களை மஸ்மரைஸ் பண்ணி ஹிப்னாடைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. யங் கேர்ள்ஸுக்கு டெய்லி நைட்டு நான் அந்த கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன், அந்த கிளாஸ் எல்லாமே யங் கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் கிளாஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மெஸ்மரைஸ் செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறாங்க. இது நடக்குது, இது உண்மையிலே நடக்குது, பாதிக்கப்பட்ட நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கு, நிறைய சொல்லுவாங்க சகோதரி கேட்போம். அப்போது ஆஸ்தம்பி சார் சொன்னாராம், சரி இது வந்து நீங்கள் குரூப்பில் போடுங்களேன், இந்த மாதிரி விஷயத்தை குரூப்பில் போடுங்களேன் அப்படின்னு ஆஸ்தம்பி சார் சொன்னாராம். குரூப்பில் போட்டால் வம்பு, அதெல்லாம் நான் மாட்டிக்குவேன், ஏன்னா அவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் லெவலில் எல்லா இடத்துலையும் வந்து ஆளுங்க வச்சுருக்காங்க. நான் அந்த குரூப்பில் மெசேஜ் போடணும் கூட, இந்த குரூப்லையும் யாராவது ஆள் இருப்பாங்க. அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த குரூப்பில் கூட யாராவது இருக்கலாம், இல்லை இந்த குரூப்பில் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த குரூப்பில் இன்னார் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வச்சு என்ன டார்கெட் பண்ணாங்கன்னா என்ன ஆளை கொலையே பண்ணிடுவாங்க, என்ன டோட்டலாக கடத்திட்டு போயிடுவாங்க, ஆளை கொலையே பண்ணிடுவாங்க, அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றாகாது, நீங்கள் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், டாக்டர் வந்து இதை ஆன்சர் பண்ண சொல்லுங்கள், டாக்டர் பண்ண சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன், என் பேர் சொல்லாதீங்க, என் மேட்டரே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி. எப்படி டாக்டர் மாட்டிட்டா பரவாயில்ல, டாக்டர் போட்டுனா பரவாயில்ல, ரைட், ஓகே. அவங்களுடைய தாட்டை நான் மாட்டிக்க கூடாது. அப்போ டாக்டர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க, ஒரு தெளிவு கொடுக்க சொல்லுங்க, கிளியராக சொல்லி கொடுக்க சொல்லுங்க. ஆனால் என் பேர் மட்டும் வந்துடக்கூடாது, என் பேர் நான் சொன்னேன்னு வரக்கூடாது, நான் எந்த பர்சன் எங்கே இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, நான் கொடுக்குற மெசேஜுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லுங்க அவரை. அப்போ டாக்டர் இளங்கோ போட்டுத்தாலும் நான் பரவாயில்லையா, டாக்டர் இளங்கோ மாட்டிங்கன்னா பரவாயில்லையா? அப்போ உங்களை எப்படி ஃபாலோ பண்ணாங்க அது மாதிரி டாக்டர் இளங்கோ ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. இப்போ டாக்டர்லாம் போட்டு டாக்டர் இளங்கோ தானே, அவர் போனால் போய் போகிறாரு, நான் சேஃப்டி, ஓகே, தப்பு இல்லை, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். டாக்டர் இளங்கோ எல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் எந்த ஒரு அமைப்பும் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ணல, தைரியமாக சொல்லலாம். சரி, மறைமுகமாக சொன்னால் மறைமுகமாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னா, சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, கலியுகத்தில் வந்து போலி குருமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கலியுகத்தில் போலி குருமார்கள் நிறைய பேர் இருப்பாங்க, போலி சாமியார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து கலியுகத்தில் போலி சாமியார்கள் நம்புவாங்க, போலி சாமியார்கள் தான் வந்து போலி குருமார்கிட்ட தான் போவாங்க, அவங்கள தெய்வமாக நினைப்பாங்க, அவங்க கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க, சொத்து வேணுமா சொத்து, நகை வேணுமா நகை, என்ன வேணும் உங்களுக்கு எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கலியுகத்தில் போலி குருமார்களும் போலி ஆன்மீகவாதிகளும் போலி சாமியார்களும் நிறைந்து இருப்பார்கள். அப்போ உண்மையான ஆன்மீகவாதி, உண்மையான குரு, உண்மையிலேயே அந்த ஜென்யூனா வந்து இறைவனுடைய ஒரு அம்சத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த உண்மை குரு அட்ரஸே தெரியாமல் இருப்பார், சாதாரணமாக இருப்பார், சிம்பிளாக இருப்பார், யாருக்கும் தெரியாது. இந்த பந்தாலாம் பண்ணிக்க மாட்டாங்க உண்மையான குருமார்கள். அப்போ யார் அந்த உண்மையான குருமார்கள்கிட்ட, உண்மையான குரு கிட்ட, உண்மையான ஆசிரியர், ஆன்மீக ஆசிரியர்கிட்ட யார் போவாங்கன்னா, அந்த குட்கர்மா யார் அக்கமுலேட் பண்ணிச்சுன்னா அவங்க தான் போவாங்க. இந்த பேட்கர்மாவில் சஃபர் ஆனவங்க, பேட்கர்மா இருக்கிறவங்க, கஷ்டப்படணுன்றவங்க வந்து இந்த மாதிரி தவறான குருமார்கிட்ட தான் போய் மாட்டி சிக்கி சீரடிவாங்க. இது உண்மை, இது சித்தர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கா, இது உண்மைதான், இது நடக்கும், இது இங்கே இல்லை, எல்லாத்தையுமே நடக்குது. வெளியே வர்றது சில விஷயங்கள் வெளியே, இப்போ சகோதரி சொன்ன மாதிரி என்னுடைய ஃபேமிலியே ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதை மாதிரி நான் நிறைய பேர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 100-150 பேர் என்கிட்ட அது மாதிரி சொல்லியிருக்காங்க, சார் இது இப்படி நடக்குது சார், இந்த அமைப்பு இப்படி நடக்குது, அப்படியா, சரின்னு கேட்டுக்கோங்க, அவ்வளோதான், ரைட், ஓகே. உடல் நோய்கள்னு சொல்லியிருக்கோம், மனநோய்கள்னு சொல்லியிருக்கோம், ஆன்மா நோய்கள்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் சொல்லிக் கொடுக்கும். இது வந்து புதுமையான வேர்டு, டிக்ஷனரியிலே மீனிங் இருக்காது. உடல் நோய்கள் ரைட்டு, உடம்புல என்னென்ன பிரச்சனை நோய்கள் வரும், ஓகே. மனநோய்கள், உடம்புல என்ன நோய்களுக்கு அடுத்தது மனநோய்கள், சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும், சைக்காலஜி படித்த சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும். மனநோய்கள் அது ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மனநோயை பாதிக்கிறாங்க. ஸோ உடல் நோய்கள், மனநோய்கள், ரைட். ஆன்மீக நோய்கள், ஆன்மீக நோய்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நாம் இருக்கோம், பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், சம்பாதிக்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்புறம் பிள்ளைக்குட்டி பெற்றுக்கிறோம், அவங்கள படிக்க வைக்கிறோம், அப்புறம் பேரம்பேட்டிக்கு பார்க்குறோம், அப்புறம் இறந்து போயிடும். இந்த சைக்கிள் தான் அப்படியே வருது இல்லையா, திரும்பி பிறக்கிறோம், வளர்கிறோம், படிக்கிறோம், லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி பெற்றுக்கிறோம், அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், படிக்க வைக்கணும், அப்படியே போகிறோம். தென் அதுக்கு பிறகு அவங்கள பேரம்பேட்டியை பார்க்கணும், பேரம்பேட்டி எடுத்து கொஞ்சம் சந்தோஷம், ஹாப்பி, என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் முடிஞ்சு போய் திருப்பி இறந்துடும், திருப்பி அடுத்த போய் இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாமே.
அப்போ ஆன்மீகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆன்மீகத்துக்கு போகணும் எதுக்கு நமக்கு தெரியாது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இந்த விஷயம் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துக்கு வராங்க பார்த்தீங்களா, இதே பக்குவப்பட்ட ஸ்டேஜ் தான், அடுத்த லெவல் தான். அப்போ அந்த ஆன்மீகத்துக்கு வரும்பொழுது ஆன்மீகம்ன்றது ஒரு மனிதன் அடைய வேண்டிய கட்டாயமான ஸ்டேஜ், கண்டிப்பாக வந்தே ஆகும். எத்தனை லட்சம் பிறவினாலும் இந்த ஆன்மீகத்துக்கு வந்து தான் வரணும். அப்போ ஆன்மீகத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஏற்றோடனே டேரெக்டாக அந்த உண்மையான குருக்கிட்ட, உண்மையான சித்தர்கிட்ட, உண்மையான யோகிக்கிட்ட, உண்மையான சொல்லிக் கொடுக்குற அந்த ஆசிரியர்கிட்ட போக மாட்டாங்க. இப்படி தான் வருவாங்க. இந்த மாதிரி ஏடாகுடமான இடத்துக்கெல்லாம் போவாங்க. இந்த மாதிரி ஏடாகுடமான இடத்துக்கெல்லாம் போய் பணம் லாஸ் ஆகி, நகை லாஸ் ஆகி, சொத்து பத்து லாஸ் ஆகி, அவங்களோட எனர்ஜி டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகி, இன்னும் மற்ற நிறைய இருக்கு, அது போட்டுகிட்டே போகலாம், எக்ஸட்ரா 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 போட்டு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி தவறான போலி ஆன்மீகவாதிகள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கிட்னாப் பண்ணுறது, கொலை பண்ணுறது, மெஸ்மரைஸ் பண்ணுறது, அப்புறம் மீறி கேட்டிங்கன்னா ஆளே அட்ரஸ் எல்லாம் பண்ணுறது அதெல்லாம் நடக்குது, உண்மை நடக்குது. மீறி பண்ணிங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக்கி நீ ஏன்டா போனோன்ற மாதிரி ஆகிடும். அட்ரஸே இல்லாமல் உங்களுடைய அட்ரஸே இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆன்மீகவாதிகள் தான், ஆனால் கார்பரேட் சாமியர்கள் தான். பட் உங்களுடைய அட்ரஸே இல்லாமல் பண்ணுவாங்க. ஒரு எவிடன்ஸே இருக்கா, இப்படி ஒரு நடந்தது அப்படின்னு நீங்கள் எவிடன்ஸே எடுக்க முடியாது. எவிடன்ஸே எடுத்தாலும் அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஒரு ஆர்டர், சென்னையிலேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு மேட்டர். அது ஒன்றுமே இல்லை, மூடி வைக்கப்படும், க்ளோஸ் பண்ணப்படும். அது டெல்லியும் சரி சென்னையும் சரி, அதை முடிச்சிடுவாங்க மேட்ரு. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்காங்க. பட் இந்த மாதிரி இடத்துல தான் இவங்கெல்லாம் போவாங்க. இதை மாதிரி போயிட்டு இதை மாதிரி உழைப்பி 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 கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு ஒரு 100 பிறகுகள் 200 பிறகுகள் கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த தெளிவான சரியான சித்தர்கள்கிட்ட, சரியான குருமார்கிட்ட, சரியான ஆன்மீகர்கிட்ட வருவாங்க. சரி, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க அப்படி போய் கஷ்டப்பட்டு சில பாடங்களை கற்றுக்கொண்டு அப்போ இந்த குரு சரியில்லை, இந்த குரு சரியில்லை, இந்த குரு சரியில்லை, இந்த குரு சரியில்லை, அப்புறம் பறவைகளை கற்று அப்போ சரியான குருக்கிட்ட ஒரு போவாங்க. அந்த சரியான குருக்கிட்ட, சரியான ஆன்மீக ஆசிரியர்கிட்ட, சரியான சித்தர்கிட்ட போயிட்டாங்கன்னா அடுத்த லிஃப்ட் அப்படியே போயிடும். அதனால அந்த சகோதரி சொன்ன மாதிரி இதெல்லாம் நடக்குது, உண்மைதான். பட்டு அது அவங்களுடைய கர்மாவனால தான் அங்கே போகிறாங்க. அந்த கர்மா இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டாங்க. அங்கே போயிட்டு இந்த பட்டு கட்டு நஷ்டப்பட்டு பல விஷயங்களை கற்றுக்கொண்டு எஸ் சார் கேட்குறாரு, இந்த மாதிரி போலி சாமியார்களுக்கு பேட் கர்மா வராதா? சத்தியமாக வரும், டெஃபினட்டாக வரும். இந்த ஜென்மத்தில் அவங்க பெரிய கார்பரேட் குருவாக இருக்கலாம், அவங்க சொன்ன ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கும், அவங்க சொன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கும், அவங்க சொன்ன யுனைடெட் நேஷன்ஸ் கேட்கும், அவங்க சொன்ன அமெரிக்கன் கவர்மெண்ட் எல்லா நாடுகளிலுமே இருக்குது. நாட் ஒன்லி இந்தியா, நாட் ஒன்லி தமிழ்நாடு, நாட் ஒன்லி சவுத் இந்தியா, நாட் ஒன்லி நார்த் இந்தியா, எல்லாமே இருக்குது. எல்லா இடங்களையுமே இது இருக்குது. நீங்கள் தெரிஞ்சது இங்கே சொல்கிறீங்க, நீங்கள் உங்களோட அனுபவம், சொந்த அனுபவம் இங்கே நடக்குது சார், தமிழ்நாட்டு இப்படி நடக்குது, சவுத் இந்தியா இப்படி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. நார்த் இந்தியா இதோட மோசமாக நடக்குது, எல்லாத்தையும் நடக்குது த்ரூஅவுட் வேர்ல்டு. அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுட்டு அவங்க மாதிரி பண்ணுறாங்க. அது நடக்குது, உண்மையிலே நடக்குது. இது இங்கே நடக்குது, வெளிநாட்டு எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்றது என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க, காட்டி கொடுத்துருக்காங்க. நடக்கும். அப்போது அவங்க எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு பக்குவப்பட்டு அதுக்கு பிறகு வரும். பட் கர்மா கண்டிப்பாக கிடைக்கும். பொம்மராங், அது யார் செஞ்சாலும் தவறு தான். போன ஜென்மத்தில் என்ன பண்ணமோ அதுதான் இந்த ஜென்மத்துக்கு நாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஜென்மத்துக்கு அதுதான். இப்போ இந்த லைஃப்பில் நீங்கள் எல்லாமே நல்லது கெட்டது எதை அனுபவித்தாலும் அது பாஸ்ட் லைஃப்னுடைய ஃபீட்பேக் தான், அதனுடைய எஃபெக்ட் தான் அது. ஸோ இப்போ செய்கிறது அடுத்தது தான் வரும். இறைவனுடைய விதி அப்படித்தான். அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்களோ, தவறுகள் பண்ணுறாங்களோ, அவங்க ஆன்மீக குருவாக இருந்தாலும் சரி, நான் சித்தர் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தாலும் சரி, நான் ஆன்மீக குருன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வகையில் நான் சித்தர்னு சொல்லுங்க, ஆன்மீக குருன்னு சொல்லுங்க, யோக குரு, என்னென்னமோ நிறைய மார்க்கெட் நிறைய நேம்ஸ் இருக்கு. எந்த பேரை சொல்லி யாரு செய்தாலும் தவறு தான். டாக்டர் இளங்கோவே செய்தாலும் கூட, நானே பண்ணேன்னா கூட தப்பு தான், எனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. என்னை நம்பி வராங்க, என்கிட்ட வராங்க, நான் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன், நான் சொல்கிறேன், பண்ணுறேன், அது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பனிஷ்மெண்ட்டு சாதாரணமான பனிஷ்மெண்ட் கிடையாது. மற்றவங்க கொடுக்குறத விட 1000 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அதுவும் சித்தர்கள் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு, சித்தர்கள் பேரை சொல்லிக்கிட்டு ஏதாவது தப்பு பண்ணோம் நினைச்சே பார்க்க மாதிரி பனிஷ்மெண்ட் வரும். மற்றவங்கள விட சித்தர்களை பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு, சித்தர்கள் பேரை தவறாக பயன்படுத்தி, சித்தர்கள் பேரை கெடுக்கிற மாதிரி, சித்தர்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி, சித்தர்களுடைய மனசு புண்படுற மாதிரி, அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா சாதாரணமான பனிஷ்மெண்ட் கிடைக்காது. ஈவன் நானே பண்ணாலும் கூட அதை நினைச்சே பார்க்க முடியும், இம்பாசிபிள், நினைச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி தண்டனைலாம் கிடைக்கும். அதனால அது விஷயம் தெரியாதவங்க தான் அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. தெரியல அவங்களுக்கு. நமக்கு தெரியும், நமக்கு ஞானம் கொடுத்ததுனால நம்ம அந்த பக்குவத்தோடு நடந்துக்கிறோம். ஸோ அதனால
நீங்கள் குருவாக மாறுங்க, இன்னிலிருந்து குருவாக மாறுங்கள், யார் காலையும் விடாதீங்க. குருவாக இருந்து அப்புறம் உங்களை தெய்வமாக உயர்த்தி கொள்ளுங்கள். அப்படி போங்க. நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுங்க. அடுத்தது ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்கிறோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். தர்மத்தை எடுங்க, கொண்டாடுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தர்மத்தை செய்யுங்க. தர்மத்தை எடுங்க, தர்மத்தை கொண்டாடுங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு, அது ஒரு கார்பரேட் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட். அவங்க ஸ்வீட்டை சாக்லேட்டை விற்கணுன்றதுக்காக. இப்போ நீங்கள் அதை எப்படி கொண்டு வரணும்? தர்மத்தை எடு கொண்டாடு. நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் தர்மத்தை எடுங்க, தர்மத்தை பண்ணுங்க. தர்மத்தை பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க. அவரோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக வர முடியும். தர்மம் செய்து பலன் இல்லை. நான் வந்து தர்மம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா தர்மம் செய்யறதுக்கு பலன் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இறை சட்டம். நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா பலன் உண்டு. பலன் இல்லைன்னா அதுக்கு மேலே அதர்மம் நீங்கள் நிறைய பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ நான் தர்மம் பண்ணுறோம், அதுக்கு நான் பலன் கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ எனக்கு பலன் கிடைக்கலன்னா அதுக்கு மேலே அங்கே நெகட்டிவ் கர்மம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் பண்ண அது கரைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் ஒரு 10 lakhs ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறீங்க, 10 lakhs கொடுக்கணும். அப்போ 10 lakhs கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 10 lakhs லம்பாக கொடுக்கணும். உங்களால் கொடுக்க முடியல, சரி ஓகே 10 lakhs கொடுக்க முடியல. அப்போ நான் 1 lakh கொடுக்குறேன். அப்போ 1 lakh கொடுக்குறீங்க, அப்போ கடங்காரனா? ஆமாம் கடங்காரனா. 2 lakhs கொடுக்குறீங்க, கடங்காரனா? கடங்காரனா, ஆமாம். இப்படியே 3 lakhs கடங்காரன், 4 lakhs 5 lakhs கடங்காரன், இல்லையா? 9 lakhs கொடுக்குறீங்க, அப்பயும் கடங்காரன் தான். அப்போ பேலன்ஸ் ஒரு 1 lakh இருக்கு. அந்த 1 lakh 99,000 கொடுக்குறீங்க, அப்பயும் நீங்கள் கடங்காரன் தான். அப்போ அந்த 1000 ருபீஸையும் கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ. ஓகே, இப்போ தான் கடந்து வெளியே வரீங்க. அப்போ என்ன பண்ணுவார் ஃபைனான்ஸ்? என்ன பண்ணுவார்? இதுக்கெல்லாம் வட்டி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. இப்போ நீங்கள் லேட்டாக பேமெண்ட் பண்ணீங்களே, அதுக்கெல்லாம் வட்டி போட்டு கொடுங்க. அப்போது அந்த லேட் பேமெண்ட்டு பெனால்ட்டி எல்லாம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கடங்காரன் தான், இல்லையா? கடங்காரன் தான். அப்போ அவர் டோட்டலாக அப் டு டேட் என்ன பிரின்சிபலோ என்ன பெனால்ட்டியோ எல்லாம் அப் டு டேட் போட்டு கூட்டு வட்டி அபராத வட்டி அதெல்லாம் போடுவாங்க. ஃபைனான்சியர் ரொம்ப தெளிவாக போடுவாங்க. அதெல்லாம் டோட்டலாக போட்டு எப்போ டோட்டலாக கிளியர் பண்ணி நீங்கள் எழுதி கொடுத்த பேப்பரை நீங்கள் வாங்குறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் கடங்காரன் தான், சரியா? அதே மாதிரி நம்ம எவ்வளோ குட்கர்மா செஞ்சு எவ்வளோ பலன் நானும் என்னென்னமோ செய்கிறேன் சார், ஒன்றும் பலன் கிடைக்கலன்னா இதுக்கு பலன் உண்டு, அது இல்லைன்னா இல்லை. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்குது, அதில் அது டெபிட் பண்ணப்படுகிறது, கழிச்சிக்கிட்டே வராங்க. அப்போ அது எப்போ கிளியர் ஆகும்? அது டோட்டலாக கிளியர் ஆகும்போது நீங்கள் பெனிஃபிட் பார்க்கணும். புரியுதுங்களா? பலன் கண்டிப்பாக உண்டு. அந்த பலன் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா பரசு கிளியர் ஆனால் தான் கிடைக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் பல வகுப்புகள் சொல்லியிருக்கேன். இப்போ பேங்க்ல டெபாசிட்டில் பணம் போடுறீங்க, நீங்கள் போட அவன் அக்கௌண்ட்டை வர வச்சுட்டே இருக்கான். பட் நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு இருந்தால் மைனஸில் வச்சுருப்பான், டெபிட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ நான் தான் 10,000 போட்டேன் அக்கௌண்ட் இல்லையே, நான் தான் 20,000 போன அக்கௌண்ட் இல்லையே, கம்மியாக இருக்கேன்னா அவன் டெபிட் பண்ணிட்டே இருப்பான். பேங்க் அக்கௌண்ட்டில் பாஸ்புக்கில் எப்படி என்ட்ரி உங்களுக்கு டெபிட்டில் போயிட்டு அவனுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு, அவன் இந்த நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ஸு அந்த சார்ஜெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சார்ஜஸ் எல்லாம் போட்டு கிளியர் ஆகி அவன் அக்கௌண்ட்டு கிளியர் ஆகிடணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வர வைப்பான், பாசிட்டிவாக வர வைப்பான், ப்ளஸில் வரும். அதான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். கரெக்டாக? இதே தான் அங்கே கர்மிக் பேங்க்கில் நீங்கள் செய்யறதுக்குள்ள பலன்கள் கிடைக்கும், அதெல்லாமே அங்கே வர வச்சுடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வர வச்சுடுவாங்க, சிஸ்டம் வர வச்சிடும். பட் நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி நீங்கள் எடுத்த டியூ வந்து ஓவர் டியூவாக இருக்கும்போது, நிறைய நெகட்டிவ் கர்மா நிறையா இருக்கும்போது அதை கழிச்சுக்கிட்டே வரும். கழிக்க எப்போ வந்து நியூட்ரலைஸ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும். ஆனால் பலன் கிடைக்கலன்றதுக்காக விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் நீங்கள் சம்பாதிச்ச பேட் கர்மா தான் அதை கொடுப்பை தடுக்கிறது, அதை எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த குருவுக்கு வந்து பெரும்பாலுமே இப்போ உங்களுக்கு யாராவது குருமார்கள் இருப்பாங்க, இன்னைக்கு குருமார்கள் இருந்தாங்கன்னா போய் ஆசீர்வாதம் வாங்கினா வாங்கிக்கோங்க, அது உங்களுடைய இது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய நடக்கும். இப்போ நிறைய இன்னைக்கு எல்லாம் ஒரே கலாட்டாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் குருமார்கிட்ட போவாங்க, காலில் விடுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க செய்வாங்கல்லாம். அது கொடுங்க இது கொடுங்க. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு குருமார்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. வஸ்திர தானம்னா துணி கொடுக்குது. குருவுக்கு போயிட்டு இன்னைக்கு அவருக்கு துணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படி. பட் அந்த காலத்தில் சொன்னாங்க வஸ்திர தானம் பண்ண சொல்லி. பட் இந்த காலத்தில் வஸ்திர தானம் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த காலத்தில் வந்து துணியெல்லாம் அவ்வளோவா கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அப்போ வந்து சிஸ்டர்கள் வந்து அதை வாங்கிட்டு போய் குருவுக்கு ஐயா இதை நீங்கள் உடுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் இந்த காலத்தில் அப்படி இல்லை. எல்லா இடத்துலையுமே எல்லாமே கிடைக்குது. ஈவன் வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் என்ன கிடைக்குதோ அது எல்லாமே சாதாரண குக்கிராமத்தில் கிடைக்குது. மெட்ரோ சிட்டியில் என்ன கிடைக்குதோ அது எல்லாமே சாதாரண குக்கிராமத்தில் கிடைக்குது. இந்த காட்டு ஒப்பந்தத்தில் நரசிம்மராவ் கையெழுத்து போட்டாலும் போட்டார், அதான் பிள்ளையார் சொல்லி போட்டார். அவர் காட்டு ஒப்பந்தத்தில் நரசிம்மராவ் தான் முதல்ல அவர் சைன் பண்ணார்.
அது வந்து எல்லாம் கேட்டி ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி எல்லாமே வருது, நல்லதும் வருது, கெட்டதும் வருது, எல்லாமே வருது. அது உலகமயமாக்கலுக்காக அது வருது. ஏன்னா அது ஏன் போடுறாருன்னா அதுவும் காரணம் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் அழியும் பொழுது இந்த உலகம் முழுசுக்கும் ஒரே ஒருத்தன் தான் அரசனாக இருப்பான். இப்போ வந்து அமெரிக்கா வந்து தாதாவா இருக்குன்னு நம்ம சொல்றோம். மற்ற நாடுகளை வந்து மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவையும் சில வகையில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. நம்ம சொல்லலாம், டைலாக் பேசிக்கலாம், இல்லை அது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து அமெரிக்கா எல்லா நாடுகள் மேலேயும் பண்ணிட்டு இருக்கு. ரஷ்யா இருந்தது, அது கொஞ்சம் இப்போ டவுன் ஆகி போச்சு. பட் உலகத்துக்கே தாதா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிழல் உலகத்தில் தாதான்ற மாதிரி அமெரிக்கா இருந்தா இருக்கு. தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனை போய் மூக்க நுழைக்கிறது, தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது, அமெரிக்கா பண்ணுது. பட் இப்போ இந்த பண்ணும் பொழுது அமெரிக்கா எப்படி இப்போ நம்பர் 1 இருக்கோ அதே மாதிரி இந்த உலகம் அடியும் பொழுது உலகம் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு அரசன் தான் இருப்பான், கிங். பிரசிடென்ட் வச்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. பட் பிரசிடென்ட்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் வராது. பிரசிடென்ட் இந்த உலகம் முழுசும் ஒரே ஒருத்தமா வருவான், ஒரே ஒருத்தர். அவனுடைய கண்ட்ரோல் தான் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும். எல்லா கண்ட்ரிலையும் ஒரே கரன்சி தான் இருக்கும். எல்லா கண்ட்ரிலையும் ஒரே கரன்சி தான் இருக்கும். இப்போ டாலர்னா டாலர் தான் இருக்கும் எல்லா கண்ட்ரி. அந்தந்த இப்போ எப்படி ஈரோ அந்த கண்ட்ரிஸில், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல வந்து ஈரோ கரன்சி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு கண்ட்ரி ஒன்று இருக்குது. அப்போ யூரோப்புக்கு மட்டும் அந்த யூரோ கரன்சி வச்சுருக்காங்க. இப்போ உலகம் அழியும் போது எப்படி இருக்குன்னா உலகம் முழுசும், ஏன்னா உலகம் அழியத்துக்கு நிறைய லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குது. ஆனால் அப்போ இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க முடிஞ்சா அப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஐயோ இவர் எத்தனையோ வருஷம் முன்னாடி டாக்டர் ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. இது கரெக்ட், சித்தர்கள் சொன்ன விஷயம். உலகம் முழுவதும் ஒரே ஒரு பிரசிடென்ட் தான் இருப்பான். அவனுடைய கண்ட்ரோலில் தான் உலகம் முழுசுமே இருக்கும். ஒரே நாணயம் தான் இருக்கும், ஒரே சட்டம் தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்மாக. இப்போ இந்தியாவில் இந்தியா முழுசும் ஒரே சட்டம் வரணும், இந்தியா முழுசும் மாநிலத்துக்கு மாநிலம் இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்னே யூனிஃபார்ம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொண்டு வரணும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கொண்டு வரணும்னு ஒரு குரூப்பு, கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு குரூப், ரைட், ஓகே. பட் இப்படி உலகம் முழுசும் ஒரே ஒரு கவர்மெண்ட் வரும், ஒரே நாணயம் இருக்கும், ஒரே மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கும், எல்லாம் அதே வரும். அதை நோக்கி தான் இப்போ நம்மளாம் போயிட்டு இருக்கோம், அதை நோக்கி தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதை நோக்கி பல வருஷங்கள், லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னாடி அந்த ரிசல்ட் வரணும். அதுக்கு முன்னாடி தான், அதுக்கு அச்சாரமாகத்தான் இப்போ வந்து உலக சுகாதார நிறுவனம், ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி போட்டு அதை அப்படியே ஒன்றா கொண்டு வராங்க. இந்த காட் ஒப்பந்தம்லாம் அதுக்காக போட்டது தான். எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயத்தை இப்போ காட் ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாங்க. இது இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க அந்த லெவலுக்கு போகும். உலகம் அப்படிதான் போகும், அதான் உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ இந்த குருவுக்கு கொடுக்கும் பொழுது, நீங்க குருவை பாக்குறீங்க, பண்ணுவோம், யாருக்கு கொடுத்தாலும் பணமா கொடுங்க, பணமா கொடுங்க. பெரும்பாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் வந்து எல்லாருக்குமே வந்து பணமாக தான் கொடுப்பேன். அது ஏழை வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி, இருக்கிறவங்க வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி, இன்னும் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து இருக்காங்கன்னா யாராக இருந்தாலும் பணம் மட்டும்தான் கொடுப்பேன். நான் பணம் தான் கொடுப்பேன். ஏன் பணம் கொடுக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு மேரேஜுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அப்போ நாம் ஒரு பொருளை கொண்டு போய் வாங்கி போய் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் எடுத்துக்கோங்களேன், நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த பொருளை வாங்கி போய் கொடுப்போம். அந்த பொருள் அவங்களுக்கு தேவைப்படாது, நாம் கொடுக்கின்ற பொருள் அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொருள் நான் வாங்கி கொடுத்தோம்னா அது ஒரு செகண்டாக குவாலிட்டியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது ஏன்? அப்போ நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா, பணம் எல்லாருக்குமே தேவை. பணம் இருக்கணும் சரி, இல்லாதவங்களும் சரி, தேவை இருக்கணும் சரி, தேவையில்லாதவங்களும் சரி, கோட்டீஸ்வரனுக்கும் சரி, பில்லியனருக்கும் சரி, எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது. அவங்கவுங்க தேவை மாதிரி பணம் பண்ணிக்குவாங்க. அதனால் நீங்கள் குருமார்கிட்ட கூட நீங்கள் இந்த பணம் வாங்கிட்டு போய் கொடுக்குறது, அப்புறம் வந்து வேறு துணிமணி வாங்கி போய் கொடுக்குறது, இந்த மாதிரி வேறு ஏதாவது வாங்கி போய் கொடுக்குறத விட பணமாக கொடுங்க. உங்கள் குருவுக்கு வந்து பணமாக கொடுங்க, அவர் ஏதாவது வகையில் யூஸ் பண்ணிக்குவார். குரு பக்தியாக நீங்கள் கொடுக்குறோங்க, அவங்க பணமாக யூஸ் பண்ணிக்குவார். எந்த ஃபங்க்ஷனில் கூட இங்கே இருக்கு, எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே, நீங்கள் எந்த அளவில் போனாலுமே பணமாக கொடுங்க. பணமாக கொடுத்தீங்கன்னா அவங்க தேவையானதை வாங்கிக்கிறாங்க. நீங்கள் பணத்தை தவிர நீங்கள் வேறு எதுவும் கொடுத்தீங்கனாலும் அவரோட சாட்சி ஆக்காது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன் சார், எனக்கு வந்து சில கிஃப்டெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கிஃப்டெல்லாம் நிறைய வந்து சார், நான் என்ன சார் பண்ண போகிறேன், எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டேன் சார். வால்கிளாக்கு 15 வந்ததான் ஒருத்தருக்கு சொன்னார். வால்கிளாக்கு 15 வால்கிளாக் வந்தவர் மேரேஜுக்கு. அந்த 15 வால்கிளாக் என்ன பண்ணுவார்? வீட்டில் எல்லாம் 15 வால்கிளாக் மாட்டிக்க முடியும் இல்லை. அப்போ நான் வீட்டுக்கு 2 வச்சுட்டு 13 வால்கிளாக் மற்றவங்களுக்கு கொடுத்தேன் சார். அப்போது அவங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை வாங்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு அந்த இதோ டிட்டி பேரா அந்த மாதிரி பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். குழந்தைகளுடைய பர்த்டே கிட்டத்தட்ட 25-30 டிட்டி பேக் வந்திருக்கு. அந்த பேபி குழந்தை இது இருக்கு இல்லையா, அது வாங்கி கொடுத்துருக்காங்க.
அந்த 25-30 வாங்கி எல்லாமே 1000 rupees 2000 மேலே தான். நல்லா காஸ்ட்லியாக நல்லா குவாலிட்டியாக வாங்கி கொடுத்துருங்க. அதை வச்சு என்ன பண்ணும் அந்த குழந்தை? 25 பொம்மையை வச்சுட்டு குழந்தை என்ன பண்ணும்? எல்லாரும் குழந்தைக்கு பர்த்டே கொண்டு போய் கொடுக்கும். ரைட், ஓகே, குழந்தைக்கு பர்த்டே கொடுக்குறீங்க, ரைட். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அவங்க அப்பா ஃபீல் பண்ணி சொன்னார் என்கிட்ட, சார் ஏதோ கடன் உடம்பு பிரச்சனையில் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஏன்னா நானும் ஒரு கடன் உடம்பு வாங்கி குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லி கொண்டாடினேன். வந்தவங்க ஏதாவது காசாக கொடுத்தாங்கன்னா கூட அந்த கடனாக கொஞ்சம் தீர்த்திருப்பேன் சார். எல்லாம் பொம்மை கொடுத்தாங்க, அடுக்கி வைக்க இடம் இல்லை சார் வீட்டில். அந்த குழந்தை ஒரு பொம்மை தான் விளையாடும். அது 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, மேக்ஸிமம் 3 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் தான் அது விளையாடும். அப்புறம் அதுக்கு மேலே பொம்மை தேவைப்பட தூக்கி போட்டுரும். அப்போ நான் தூக்கி மேலெல்லாம் அட்டங்களெல்லாம் மேலெல்லாம் போட்டு ஸ்லாப்பில் எல்லாம் போட்டு ரொப்பி வச்சுக்கிறேன் சார். யாராவது கொடுத்தா கூட குழந்தைங்களா வீட்டில் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. குழந்தைங்களுக்கு வீட்டு கூட எத்தனை பேர் சார் கொடுக்குறது, வானான்றாங்க, வைக்க இடம் இல்லைன்றாங்க. அப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிட்டத்தட்ட 40-50,000 ரூபாய்க்கு பொம்மை மட்டுமே வந்திருக்கு. இந்த பொம்மையை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியல சார். இந்த 40,000 வந்தால் கடனை தீர்த்திருப்பேன் சார். அந்த பர்த்டே கடன் வாங்கி தான் கொண்டாடினேன், அந்த கடனை தீர்த்திருப்பேன். வேற கொஞ்சம் கடன் தீர்த்திருப்பேன் சார். நானும் நல்லா இருப்பேன். குழந்தைக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருப்பேன். அது குழந்தைக்கு சாப்பிடணுமா, வேற ட்ரெஸ்ஸாக வேற ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன் சார். என்ன பண்ணுறேன்? ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்களா, ரைட்டு. ஒரு 15 பேர் 20 பேர் பக்கம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை எப்படி போடும்? அது என்ன சினிமா ஆக்ட்ரஸா அது, இல்லை சினிமா ஆக்டரா? அது மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு ட்ரெஸ் தான், மிச்சம் 15 ட்ரெஸ் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்தேன் சார். இப்போ ஃபீல் பண்ணி சொல்கிறார் பார்த்தீங்க. பட் அவருக்கே அதை பணமாக கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது யூஸ் ஆயிருக்கும். ஆனால் தயவு செஞ்சு உங்களுடைய ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இனிமேலுக்கு எந்த கிஃப்டாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பணமாக கொடுங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு நகை எடுத்து கொடுத்தீங்க, அந்த நகை நீங்க கொடுத்தீங்க, சந்தோஷமா கொடுத்தீங்க. பட் அந்த நகை இந்த டிசைன் ஏற்கனவே எனக்கு இருக்கு, இந்த டிசைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க திருப்பி கொண்டு போயிட்டு நீங்க எந்த கடையில் எடுத்தீங்க அந்த கடை போயிட்டு மாத்துவாங்க. மாத்திட்டு அவங்க இதை கையில காசு போட்டு வருவாங்க. அப்ப அவங்க மனசு சங்கடப்பட்டு தான் போவாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும். நீங்க காசை கொடுத்து சென்னை விலைக்கு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்க கிஃப்டையும் கொடுத்து நெகட்டிவ் எனர்ஜி தான் வாங்கிக்குவீங்க. இந்த மாடல் என்கிட்ட இருக்கு, இது மாடல் என்ன வேஸ்ட், அப்போ வேற மாடல் மாற்றிக்கோ. சரி, எந்த நாக்கடை எடுத்தாங்களோ அந்த கடைக்கே போயிட்டு அந்த சைக்கிள் சேதாரம் தான் உள்ள போயிட்டு வெளியே வந்து சைக்கிள் சேதாரம் தானே உள்ள யாரெல்லாம் மாற்றிட்டு லாஸ்ட்டில் வருவோம். பாத்தியா, தேவையில்லாமல் வேற டிசைன் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் பணமாக கொடுத்துட்டீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக முன்ன பின்ன கொடுங்க. அது மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு பிடிச்ச போய் எடுத்துட்டு போகிறாங்க. துணியா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. சார் சாரி எல்லாம் கொடுத்தாங்க சார், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க சார், அது எனக்கு பிடிக்கிற சார் டிசைன், நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன் சார் சொல்லுவாங்க. கிஃப்ட் வந்தது, சாரி வந்தது, ஷர்ட் வந்தது, எல்லாம் வந்தது. சார் இது ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, இந்த டிசைன் என்கிட்ட இருக்கு, ஆனால் நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன் சார். இந்த சாரி மாடல் இதே மாதிரி எனக்கு நிறைய இருக்கு, ஆனால் மற்றவங்க கொடுத்துட்டேன் சார். இவங்க எடுத்தது எனக்கு பிடிக்கல சார், இது அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, இது நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கிஃப்ட் நாம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி 70% வெளியே மற்றவங்களுக்கு தான் போகுது. தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் கிஃப்ட்ஸ். தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் கிஃப்ட்ஸ். அப்போ நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைக்கு போய் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தும் இடம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்ன விஷயம்? அவங்க பர்பஸ் நீங்கள் அது தீர்க்கலை அப்படின்னும் போது நீங்கள் கிஃப்டை கொடுத்தும் அது நெகட்டிவாக தான் உங்களுக்கு வருகிறது. ஆனால் நீங்கள் பணமாக கொடுத்துருங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கிக்கிட்டோம், அவங்களுக்கு தேவைப்பட்ட புடையை வாங்கிக்கிட்டோம், அவங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோம், அவங்களுக்கு தேவைப்பட்ட நகையை வாங்கிக்கிட்டோம், என்ன வேணாலும் வாங்கிக்கிட்டோம், பணத்தை கொடுத்துருங்க. அதே மாதிரி மேரேஜுக்கு போனீங்க அப்படின்னா கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு வீட்டுக்காருன்னா பொண்ணு வீட்டுக்காரு, மாப்பிள்ளை வீட்டுக்காருன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரு, அவங்களுக்கு மட்டும் கிஃப்டை கொடுத்து கையை கொடுத்துட்டு பெஸ்ட் விஷயம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு தவறான சிஸ்டம். அதாவது எப்போ நீங்கள் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காராக போகிறீங்களோ பொண்ணு வீட்டுக்காராக போகிறீங்களோ, அந்த நீங்கள் மாப்பிள்ளை வீடு அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரர் உங்களுக்கு உறவாயிடுறாங்க. மேரேஜ்னு வந்துட்டு பிறகு அவங்க உறவாயிடுறாங்க. பொண்ணு வீட்டுக்காரா இருந்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க உறவாயிடுறாங்க. அப்போ நீங்கள் கிஃப்ட் கொடுக்கும் பொழுது நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரனா பொண்ணுக்கு மட்டும் கொடுத்துட்டு பொண்ணுக்கு விஷ் பண்ணிட்டு மாப்பிள்ளைக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரனா மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு அவருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்காருக்கு வணக்கம்மா நல்லா இருமான்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க, அவங்க கையில் கொடுங்க. ஏன்னா அவங்களும் அவங்க உறவுல வந்துடுறாங்க. பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும் ஏதோ ஒரு குரூப்ல நீங்க போறீங்க, பொண்ணு வீட்டுக்காரு மாப்பிள்ளை வீட்டுக்காரு அவங்களும் தான் வேணும். அதனால தயவு செய்து அந்த சிஸ்டம் மாத்திக்கங்க. அட்லீஸ்ட் இங்க ஒரு கிஃப்ட் கொடுங்க, ஏதாவது ஒரு 100 ரூபாய் ஒரு 200 ரூபாய் ஒரு கிஃப்ட் போட்டு அவர் கையிலையும் கொடுங்க. நீங்க பொண்ணு வீட்டுக்காரா ரைட், பொண்ணுக்கு என்ன கொடுக்கணுமோ நீங்க கொடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரத்தையும் ஒரு சின்ன கவர் போட்டு ஒரு 100 200 ஏதோ ஒரு உங்க மனசை என்ன தோணுதை கொடுத்து அவருக்கும் ஒரு ப்ரெஸ் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அதில் வர்ற எனர்ஜி, அதில் வர்ற பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் வரும், உங்க குடும்பத்துக்கும் வரும், அந்த சம்பந்தப்பட்ட மணமக்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இதை நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. இது யாருமே ஃபாலோ பண்ண சாதாரண எளிய குடிமக்கள்னு சொல்றவங்க பெரிய மல்டிமில்லியன் மேரேஜ் வரைக்கும் இப்படிதான் நடக்குது. தவறு.
அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ அவங்க நல்லா இருக்கணும் போது நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரு பொண்ணுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு மாப்பிட்டுக்கு ஒரு ஹாய்ன்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு வராதிங்க. அவர் கையில் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுங்க, ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க, இல்லை பணமே கூட கொடுங்க, ஒரு சின்ன கவர் போட்டு இவங்களுக்கு என்ன கொடுக்குன்னா கொடுங்க, அவர் கையில் மாப்பிளைக்கும் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு விஷ் சொல்லுங்க. நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கார மாப்பிளைக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுங்க, அது உங்கள் சாய்ஸ், அது நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு பொண்ணு வீட்டுக்கும் ஒரு சின்ன கவர் ஒன்று கொடுத்து இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலையும் கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 100 200 சின்ன அமௌண்ட்டு, இங்கே பெருசாக கொடுத்தீங்க சின்னதாக கொடுங்க, பட் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா பலன்கள் கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கும் அது நிறைய ஆசீர்வாதமாக இருக்கும். அது உங்கள் தலைமுறைகளுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அது பாசிட்டிவாக வரும். அதே மாதிரி அவங்க வாங்க நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, பொண்ணு வீட்டுக்காராக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டாக இன்னொரு அந்த புது உறவு வராங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்கக்கிட்ட இருந்து அந்த குட் கர்மா எனர்ஜி வைப்ரேஷன் வரும் வரும். பரவாயில்லையே, நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான், ஆனால் பொண்ணு வீட்டுக்காரர் நம்ம கிஃப்ட் கொடுத்துருக்காங்களே, நம்ம பொண்ணு வீட்டுக்காரர் தான் ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் யாரோ வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அந்த தாட் ஃபார்ம் நினச்சி அந்த கவரை வந்து சின்ன அமௌண்ட்டும் அதை பிரிக்கும் போது அங்கேருந்து ஒரு எனர்ஜி வரும் பாருங்களேன். உங்கள் ஆறாவுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் வரும், உலகத்தில் எந்த மூலம் இருந்தாலும் வரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். கிஃப்ட் கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சுற்றம் இருக்கு, சின்னதாக கொடுங்க, அது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருதுன்னு பாருங்கள். அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் நிறைய கிளைமான்ஸில் பார்த்துருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் சொல்லிக் கொடுக்கணும். கர்மா எனர்ஜி ஹீலிங் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா எப்படியெல்லாம் எந்தெந்த வழிகளெல்லாம் நீங்கள் குட் கர்மா சேர்த்துக்க முடியும்னு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நினச்சே பார்க்காத, நீங்கள் திங்க் பண்ணியே பார்க்காத, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்குமா கூட நினச்சிப்பாங்க, அந்த மாதிரி வழிகள்லாம் நீங்கள் குட் கர்மா சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் நினைச்சே பார்க்காத, இமேஜினே பண்ணாத, இப்படிலாம் கூட வருமானு சொல்லிட்டு நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி சேர்த்துட்டு இருப்பீங்க, அது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துளி பெருவெள்ளம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேட் கர்மா சேர்த்துங்க, அது பெருசாக பேட் கர்மா வந்துடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குட் கர்மா சேர்த்துங்க, அது பெருசாக குட் கர்மா வந்துடும். சிறுக கட்டி பெருக வாழ் தமிழ் பழமொழி இருக்கு இல்லையா, அந்த சிறுக கட்டி பெருக வாழ். அப்போ சிறுசா கொஞ்சமாக கட்டி குட் கர்மா கிரியேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நியூட்ரலைஸ் பண்ணி பேட் கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணிக்க, குட் கர்மா சேர்த்துக்கோங்க, பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள கூட இன்னைக்கு மேலே நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கல்யாணம்னு சொல்லி போனீங்கன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு 2 பேருக்குமே கொடுங்க. நீங்கள் எந்த வீட்டுக்காரருக்கு யார் கொடுங்கமோ அதாக கொடுங்க. இன்னொருத்தருக்கு உங்களால் என்ன முடியுமோ வெறும் கையோடு கொடுக்காம ஏதோ ஒரு கவரில் வச்சு கொடுங்க. அந்த எனர்ஜி நீங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்காருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கும் ஒரு கிஃப்ட், பெரிய கிஃப்ட் கொடுத்து ஒரு ஒரு என்ன எதிர்பார்க்குறீங்க, கிஃப்ட் கொடுத்தாருப்பா வந்தாருப்பா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்கு இருந்தால் பொண்ணு ஒரு எதிர்பார்ப்புங்க. இந்த எதிர்பார்ப்பு மாதிரி பல மடங்கு உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து வர்றதோடு இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து வரும். இது குட் கர்மாவை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு எளிய மக்கள் அறியாத வழி. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை இனிமேல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இந்த டைம் என்னாச்சு? 6:20 ஆச்சா? ஓகே. இது ஒரு விஷயம், அது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, ஏன்னா அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுக்க முடியல, இன்னைக்கு குரு பற்றி பேசி வந்தனால நிறைய சப்ஜெக்ட் பேச முடியல. இதோட முடிச்சு அது திருப்பி நாளை கண்டினியூ பண்ணுவோம், ஏன்னா சப்ஜெக்ட் டச் பண்ண முடியல. இன்னைக்கு இந்த விஷயமே கொஞ்சம் நிறைய போயிடுச்சு. ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, ரத்த தானம் கொடுக்கலாமா? அது எடுங்க மெசேஜ். ரத்த தானம் கொடுக்கலாமா, உறுப்புகள் தானம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் கேட்டிருக்காரு. சரியான கேள்வி. இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன், பட் இது நிறைய இது மட்டும் கொடுத்தா இதோட கண்டினியூட்டி நாளைக்கு கொடுக்குறேன். ரத்த தானம் கொடுக்கக்கூடாது, உறுப்புதல் தானம் செய்யக்கூடாது, இதுதான் உண்மை. இது நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, இது மக்கள் வந்து புரிஞ்சிக்காத அரசாங்கங்களே தப்பு பண்ணிட்டு இருக்கு. தமிழக அரசாங்கம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை வந்து நம்பர் 1ன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்குது. அவார்டு வாங்கிட்டு வருது, டெல்லியில் போயிட்டு எடுக்கும். டெல்லிக்கு போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவார்டு வாங்கிட்டு வருது. என்னன்னா, இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் வந்து உறுப்புகள் தானத்தில் வந்து சிறந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வர்றாரு. அவங்க கொடுக்குறாங்க, பெருமையாக காடத்தை கொடுக்குறாங்க. பார்த்தியா தமிழ்நாட்டில் நான் வந்து எவ்வளோ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி பெருமையாக எடுத்துக்கிறாங்க. அது தவறு. இதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் தெளிவாக வழக்கமாக பேசுகிறோம். சார் கேட்டிருக்காரு, சார் தானம் தர்மம் பற்றி 2 நாட்களாக நீங்கள் நடத்திய வகுப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. இருப்பினும் எனக்கு சந்தேகம் என்னவென்றால், இரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் இவைகள் நமது கர்மாவில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு.
ரத்த தானமும் கொடுக்கக்கூடாது, உடல் உறுப்பு தானமும் செய்யக்கூடாது. ரத்த தானம் செஞ்சால் நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, உடல் உறுப்பு தானம் செஞ்சால் என்ன பனிஷ்மெண்ட்டு நாளைக்கு விளக்கமாக பேசுவோம். அதாவது உலகம் வந்து மக்கள் பெரும்பாலான ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னால அது வந்து சரின்லாம் எடுத்துக்க முடியாது. தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் பல வகுப்புகளில். அரசாங்கம் வந்து மதுபானத்தை விற்கிறதுனால மதுபானம் வந்து சரின்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை வந்து விற்கக்கூடாது, புகையிலை பொருட்களை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அரசாங்கம் விற்கிது, அலோவ் பண்ணுது, அதுக்கு டாக்ஸ் வேணும், அதுக்கு வருமானம் வரணும், அதுக்கான அது விற்கிது, அலோவ் பண்ணுது. அரசாங்கம் நடத்துறவங்களுக்கும் பணம் தேவைப்படுது, அதனால் அவங்க அலோவ் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. பட் அது தவறு தான். அதே மாதிரி ரத்த தானம் கொடுக்கறது தவறு. ரத்த தானம் கொடுத்தா என்ன நடக்கும்ன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். உறுப்புகள் தானம் கொடுத்தா தவறு. உறுப்பு தானம் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியும். எந்த உறுப்பை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்களோ அடுத்தடுத்த பிறகுகள் அந்த உறுப்பு இல்லாமல் பிறப்பீங்க. அந்த உறுப்பு உங்கள் உடம்புல வெட்டி எடுத்துடுவாங்க. அந்த உறுப்பு பாதிக்கும். எந்த உறுப்பை நீங்கள் தானம் செய்கிறீர்களோ அந்த உறுப்பு அடுத்த ஜென்மத்தில் அடுத்தடுத்த ஜென்மங்களில் உங்களுக்கு அந்த உறுப்பு இல்லாத மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அந்த உறுப்போட ஊனம் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், சர்ஜரி பண்ணி எடுத்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த உறுப்பில் தீராத நோய் இருக்கும், அந்த உறுப்பு வேலை செய்யாது, அதனால நிறைய பாதிப்புகள் இருப்பீங்க. உறுப்புகள் தானம் தவறு ஆன்மீக சட்டத்தின்படி. மனித சட்டத்தின்படி ஓகே, மனித சட்டத்தின்படி இது ஓகே. ஆனால் இறைவனுடைய சட்டத்தின்படி கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? அவன் ஒரு ஜென்மத்தில் பண்ண கர்மாவினால அதை அனுபவிக்கிறதுக்காக தான் இறைவன் அப்படி ஒரு பிரச்சனை கொடுக்குறார். அவன் அந்த பிரச்சனையை அனுபவிக்கணும், இல்லை அந்த அம்மா அந்த பிரச்சனையை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அந்த உறுப்பு இல்லாமல் அவங்க பிறக்க வைக்கிறாங்க. உறுப்பு இல்லாத சூழ்நிலை இறைவன் வந்து உருவாக்குறார். நாம் அதை அலோவ் பண்ணோம், நாம் ஒன்றும் குறுக்கு நுழையக்கூடாது. நாம் உள்ள குறுக்கு நுழைகிறதுனால இறைவனுடைய திட்டத்தில் நம்ம குறுக்கு நுழைய விட்டுதான் என்ன ஆகும்? நான் ஹை வோல்டேஜ் கரண்ட்டை போய் கையை வச்ச மாதிரி தான். வெரி ஹை வோல்டேஜ் கரண்ட், சாதாரண ஹவுஸ் ஹோல்டு கரண்ட்டு, ஃபேக்ட்ரி கரண்ட்லாம் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, அந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்கும், அந்த வோல்டேஜ் கரண்ட் கையை விட்டால் என்ன ஆகும்? சாம்பல் கூட கிடைக்காது. அந்த மாதிரி பண்ணுவோம். அது தெரியாதனால மக்கள் பண்ணிட்டாங்க. அது பெருமைன்னு நினைக்கிறாங்க, அது சர்வீஸ்ன்னு நினைக்கிறாங்க, அது வந்து நினைக்கிறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இது கூட என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பட் உண்மை வந்து அதுதான், உண்மைதான். நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறதுனாலலாம் உண்மை மாறிடாது. கமெண்ட்ஸ் கேட்டால் பதில் சொல்ல போகிறோம், அது வேற. பட் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உறுப்பு தானம் புண்ணியம். நேவர் 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 கண்டிப்பாக கிடையாது. இதில் வேற பெருமை வேற நம்ம மக்களுக்கு. என் மகன் உயிரிழந்தான், ஆக்சிடென்ட் உயிரிழந்தான், அவனுக்கு 4 உறுப்பு நான் 4 ஹாஸ்பிட்டலுக்கு தானம் பண்ணிட்டேன், 4 உயிர்கள் பழைச்சிருக்குது அப்படின்னு இவங்க பெருமை பேட்டி கொடுக்குறாங்க. இவங்க மூளை ஒருத்தருக்கு கொடுத்தேன், இருதயம் ஒருத்தருக்கு கொடுத்தேன், கிட்னி ஒருத்தருக்கு கொடுத்தேன், ஒரு உறுப்பு சொல்லி அவர் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க. டிவி பேப்பரில் போட்டோவோட போட்டு தானம் செய்தேன், என் மகன் இவர்கள் உடம்பில் வாழுகிறார், என் மகன் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விளக்கேற்றி இவர் இதயமாக வாழுகிறார், நுரையீரலாக வாழுகிறார், சோ பாட்டாக வாழுகிறார், நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், கண்ணாக வாழுகிறார் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. இது எத்தனையும் அடுத்த ஜென்மத்தில் அது நோவாக இருக்கும். இது இத்தனை பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் அடுத்த ஜென்மத்தில் நோவாக இருக்கும். அதை பண்ண கர்மா இவங்களுக்கு வரும். கூட்டு கர்மா இல்லையே, எல்லாமே கூட்டு கர்மா தானே. அதை பண்ணவங்களுக்கும் வரும், பண்ண தூண்டிங்களுக்கும் வரும், யாரெல்லாம் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் வரும். ஆனால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இறைவனுடைய சட்டத்தின்படி தவறு. அப்போ என்னதான் படு? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யாத மாதிரி உடம்பு வச்சுக்கோன்ற. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறது தப்பு, பண்ணக்கூடாது. அந்த உறுப்புக்கு நீங்கள் பணத்தை கட்டி கெஞ்சின்னு கிடக்கணும் அவங்ககிட்டையும். சார் ஒருத்தர் சொன்னார், சார் 50 lakhs பேமெண்ட் பண்ணிக்கிறேன் சார், இன்னும் லிவர் கிடைக்கல, வெயிட்டிங், சர்ஜரி பண்ண போகிற, லிவர் அடி வாங்கிடுச்சு, 50 lakhs அட்வான்ஸாக புக் பண்ணி போட்டிருக்கிறாரு, இன்னும் கிடைக்கல சார், வெயிட்டிங். சீனியாரிட்டியில் இருக்கான். அதுக்கும் சீனியாரிட்டி லிஸ்ட், யார் ஃபஸ்ட்டு யார் அடுத்தது, அந்த ஏஜ் வயசு, யங் ஏஜாக இருந்தால் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, ஓல்டு இருந்தால் செகண்ட் ப்ரியாரிட்டி, அப்படி அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. சார் உனக்கு அந்த ப்ரியாரிட்டி நான் இன்னும் வரல, பட் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் 50,000 சார் 50 lakhs கட்டிட்டு வெயிட் பண்ணுறாங்க சார் ஒரு தோழர் சொன்னார். அவர் அநேகமாக இவ்வளோ நேரத்துக்கு உயிரோடு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், போய் சேர்ந்துட்டு இருப்பார். இவ்வளோ நேரத்துக்கு முடிஞ்சிட்டு இருக்கும் கதை. தெரியாமல் நல்லா பண்ணுறாங்க. ஸோ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் உங்கள் உடம்பு வச்சுக்கோங்க. ரத்த தானம் டைம் ஆகி போச்சு, ஆனால் இன்னைக்கோட 5 minutes சரி முடிச்சிடலாம், ஒரு 5 minutes மட்டும் எடுத்துப்போம், சப்ஜெக்ட் முடிக்கணும். ரத்த தானம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு, டீ கடைக்கு போகிறீங்க, டீ சாப்பிட்றீங்க, அவர் கடையில் கொடுக்குறாரு. இப்போ நிறைய பேர் கப்பில் கொடுங்கன்றாங்க. கப்பில் கொடுங்க. ஏன் கப்பில் கேட்குறாரு?
அந்த டம்ளர்னா எச்சில் டம்ளர்னா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க சார், எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அது வேண்டாம், எச்சில் டம்ளர்னா வேண்டாம். ஹோட்டலில் போனால் கூட யாராவது நமக்கு முன்னாடி வச்சுட்டு போன டம்ளர் தண்ணி தான் நம்ம எடுத்து குடிக்க மாட்டோம். இல்லை, நாம் தனியாக வேறு டம்ளர் கொடுத்து இந்த சர்வர் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வேறு டம்ளர் வச்சு தண்ணி, ஏன்னா நமக்கு முன்னாடி தானே ஒருத்தர் குடிச்சாரு, அது குடிக்க மாட்டோம். நீங்கள் பப்ளிக்கில் பிளேஸில் போனீங்கன்னா கூட யாராவது பப்ளிக்கில் போய் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா 1 by 1 போய் குடிச்சா கூட இங்கே யாராவது தண்ணி குடிச்சிட்டு அது ஆஃப் வச்சாங்கன்னா கூட இவர் என்ன பண்ணுவார், அதை எடுத்து ஊற்றிட்டு அலம்பிட்டு குடிப்பார். இது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க, அனுபவத்தை பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு கடையில் டீ டம்ளர் வந்து ஒரு கிளாஸில் கொடுத்தா அது மற்றவங்களாம் வாயில் வைக்கிறாங்க, அது வேண்டாம். பேப்பர் கப்பில் கொடுங்க. ஒரு ஹோட்டலில் போனாலும் சாப்பிடணுன்னாலும் இந்த தண்ணியெல்லாம் இந்த டம்ளர்லாம் எடுத்துருக்கு, எனக்கு வேறு டம்ளர் தண்ணி வையுது, ஏன்னா அது எச்சில், அது வேண்டாம். சரியா? இப்போ நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஒரு பப்ளிக்கில் தண்ணி குடித்தாலும் கூட அந்த டம்ளர் தண்ணி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அதை கொஞ்சம் குடிப்பாரு, கொஞ்சம் நின்றுடும், அப்படி வச்சு திரும்ப நம்ம எடுத்து கொடுத்து குடிக்க மாட்டாங்க, அதை எடுத்து ஊற்றிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அலசிட்டு குடிப்பாங்க. நிறைய பேர் பார்த்தேன். இது ரியல்ஸாக நடக்கும். அப்போது அவங்களுடைய எச்சில் பற்றக்கூடாது. தப்பி தவிர ஏதாவது பேசும்போது சில பேருக்கு எச்சில் வந்து பட்டால் கூட அக்லியாக என்ன பேசும்போது எச்சில் பட்டுச்சுன்னா பேசும்போது கொஞ்சம் சலைவு அதிகமாக, பித்த உடம்பாக இருந்து அவங்க உடம்புல வாயில் வந்து சலைவு அதிகமாகும். அப்போ பேசும்போது சில பேருக்கு எச்சில் தெரிச்சிடும், சில பேருக்கு தெரிச்சிடும். அது தெரிச்சா கூட இது என்ன எச்சில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது ஒரு எச்சில் படக்கூடாது, எச்சில் கூட படக்கூடாது, அவரை சுத்தமாக ஆத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா அவரோட எச்சில் பற்றக்கூடாது. இங்கே பஸ்ஸில் எல்லாம் உட்காரும்போது கூட இல்லை பப்ளிக்கில் போகும்போது கூட யாராவது கொஞ்சம் டட்டியாக அழுக்காக இருந்தாங்கன்னா கொஞ்சம் தூரமாக தள்ளி உட்காருவோம். அது பேட் ஸ்மெல்லு நல்லா. ஒரு தடவை கார் வந்து சர்வீஸ் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்கள் ஒய்ஃபு வந்திருக்காங்க. அப்போ அன்னைக்குன்னு பார்த்து ஆட்டோவும் கிடைக்கல. ஏன்னா பஸ் வந்திருக்கு, ஸோ டிரைவர் வரல, லேட் ஆகுது, சர்வீஸ் போயிட்டு 8 மணி நேரம் லேட் ஆகுது, சரி வீட்டுக்கு வரணும் குயிக்காக. சரி ஆட்டோ பார்த்துருக்காங்க, ஆட்டோ டைம் கிடைக்கல. புக் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆட்டோவும் எதுவும் கிடைக்கல. வரப்போகிறோன்னு சொல்லிட்டுங்க, வரல. என்ன மேடம் என்ன பண்ணிக்கிறாங்க, உடனே பஸ்ஸில் ஏறிக்கும், பஸ் வந்திருக்கு டி நகர் டு வேளச்சேரி. சரி பஸ் டீலக்ஸ் பஸ் இருக்குது, பஸ்ஸில் ஏறலாம்னு சொல்லிட்டு சரி போயிடுங்க, பஸ்ஸில் தான் போயிடுங்க, அங்கே போய் இறங்கி வேணால் பார்த்துக்கலான்ட்டு வந்திருக்காங்க. வீட்டில் இறங்கணும்னு சொல்கிறாங்க. ஏங்க பஸ்ஸெல்லாம் போகவே கூடாதுங்க. ஏம்மா என்னம்மா? ஏங்க நான் இன்னைக்கு தான் வந்து பஸ்ஸில் வந்தேன், ஒரே நாத்தம் குடலை புடுங்குதுங்க, அப்படி ஜனங்கள்லாம் அழுக்கா ஜனங்கிறாங்க, என்னால் முடியும். எனக்கு காலையிலே போய் பழக்கமாயிடுச்சு, ஆட்டோலேயே போய் பழக்கமாயிடுச்சு, கார்லையும் ஆட்டோலையும் இண்டிவிஜுவலாக போய் பழக்கமாயிடுச்சு. பஸ்ஸில் போகும்போது மூக்க பிடிக்கிறாங்க, வந்து வீட்டில் இருந்து இருங்க, ஐயோ ரொம்ப பேட் ஸ்மெல்லுங்க, எல்லாம் ஒரே அழுக்காக இருக்கிறாங்க, ஒரே நாத்தமாக இருக்குது, பஸ்ஸில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இதே தெரியாத நம்ம வந்துட்டேன், பஸ்ஸில் எல்லாம் கூட்டமாக இருக்குது, எல்லாம் நெரிச்சலாக இருக்குது, ஒரே ஸ்மெல்லுங்க, எப்படி தான் ஜனங்க போகிறாங்களோ அப்படின்னா. இது எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, அப்போ பஸ்ஸில் வர்ற அந்த ஸ்மெல்லு கூட மற்ற கோ பேசஞ்சருடைய ஸ்மெல்லு, அவங்களுடைய அழுக்கு, அந்த ஸ்மெல்லு, ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்மெல்லு கூட நமக்கு பிடிக்கல. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, ஐயோ மூக்கை பிடிச்சி காட்டுறாங்க, வீட்டை வந்து மூக்கை பிடிக்கிறாங்க, அங்கேயே பிடிச்சிருப்பாங்க, வீட்டை வந்து மூக்கை பிடிக்கிறோம், ஐயோ பேட் ஸ்மெல். நானே பஸ்ஸிலே போக மாட்டேங்க, தெரியாதனமாக ஏற்றேன், இது மாதிரி நான் பஸ்ஸில் போக மாட்டேன், நான் ஆட்டோவில் போவேன், இல்லை காரில் தான் போவேன். சரி, அப்போ இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம், ஃபீலிங் இருக்கு இல்லையா? அப்போது உடம்பு சரி ரத்தம் எடுக்கிறோம் இல்லையா, அது யாரோ ஒருத்தர் உடம்புலேருந்து ரத்தம் வருது, அந்த ரத்தத்தை மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? அவர் எச்சில் படக்கூடாது, அவர் தொட்டப்புள்ள யூஸ் பண்ணக்கூடாது, அவர் பக்கத்தில் உட்காரக்கூடாது, அவர் ஸ்மெல்லு வரக்கூடாது, எல்லாம் ஓகே ரைட்டு. யாரோ ஒருத்தர் உடம்புல இருந்து நம்ம உடம்புக்கு ரத்தத்தை எடுத்துக்கிறோம், அந்த ரத்தத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அவங்களுடைய எச்சில் இல்லையா? அது அவங்க உடம்புல இல்லையா? அது அவங்க உடம்புல தான் சுற்றிட்டு இருந்தது, அவங்க உடம்பு தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்போ ரத்தத்தை வாங்கும் பொழுது அந்த ரத்தத்தில் அவருடைய நல்ல கர்மா கெட்ட கர்மா, அவர் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்காரோ அதெல்லாம் ரத்தத்தில் இருக்கா இல்லையா? சயின்ஸ் சொல்லுது தாட் ஃபார்ம் எல்லாம் கூட எல்லா செல்லுலையும் இருக்குது. நம்ம தாட் ஃபார்ம், நம்முடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே வந்து சயின்ஸ் ரீதியாக எல்லா செல்லையும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு இப்போ சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு வருது. ஆன்மீகம் என்ன சொல்லுதோ அது எல்லாம் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு வருது. பட் அதையெல்லாம் வந்து சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு வருது அப்படின்னும் பொழுது என் ரத்தத்துலையும் அது இருக்கு இல்லையா? அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா இருக்கும். அவங்க யார் யார் வயிற்றில் அடிச்சு வாயில் அடிச்சு சம்பாதிச்சோன்னா அந்த நெகட்டிவ் கர்மா அந்த பிளட்டில் இருக்கும். அவங்க யார் யாரை ஏமாற்றி நல்லா பண்ணாங்களோ அந்த நல்ல சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, நல்ல குட் கர்மா இருக்கும், நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, சர்வீஸ் பண்ணிப்பாங்க, குட் கர்மா, அதுவும் அந்த பிளட்டில் இருக்கும். அவர் உடம்புல என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ பாசிட்டிவ் இருக்கோ எல்லாமே ரத்தத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, குரூப்பா, ஓகே இந்த குரூப்னா ஓகே ரைட், ஓகே ஓகே, ஏ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, பி நெகட்டிவா, ஓ நெகட்டிவா, ரைட் ஓகே குரூப். நீங்கள் குரூப் மட்டும் பார்த்து ஏற்றுக்கிறீங்க. அந்த ரத்தத்தினுடைய தன்மைகள் அவருடைய கேரக்டர் உங்கள் உடம்புல வருமா வராதா? அப்போ எச்சில் பட்டா வேணான்றோம், அவர் சாப்பிட்டு விட்டுட்டு சாப்பாடு நம்ம சாப்பிட மாட்டோம், ஏன்னா எச்சில். இது நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தவங்கள அவாய்ட் பண்ணுறோம்.
ஆனால் அவங்க உடம்புக்கு ரத்தத்தை மட்டும் நம்ம காசையும் கொடுத்து ஆடு கொடுத்து ரத்தம் கொடுங்கன்னு சொல்லி ஆடையும் கொடுத்து காசையும் கொடுத்து அவங்க வாங்கி உள்ளே விட்டுக்கிறோம். அப்போ அவங்களுடைய நெகட்டிவ் வருமா வராதா, அவங்களுடைய பாசிட்டிவ் வருமா வராதா? பாசிட்டிவும் வரும், நெகட்டிவும் வரும். இதை நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வரும்போது சொல்லுவாங்க, சார் அந்த ரத்தம் ஏற்றிட்டேன் சார், அந்த ரத்தம் ஏற்றிட்ட பிறகு எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது, எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்தது. ஃபிசிக்கல் லெவலில் சைக்காலஜிக்கலாக மன ரீதியாக உளவியல் ரீதியாக வேற மற்ற தோஷங்களாக நான் இந்த பிரச்சனைலாம் சஃபர் ஆகிறேன் சார். யாருக்கு தெரியுது? சென்சிட்டிவ் உணர்றவங்களுக்கு தெரியுது. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த ரத்தம் ஏற்றின பிறகு தான் சார் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்தது, ரத்தம் ஏற்றின பிறகு தான் சார் இதெல்லாம் வருது. சரியாக செக் பண்ணாமல், சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல், சரியாக அந்த பிளட்டினுடைய குவாலிட்டியை கரெக்டாக அனலைஸ் பண்ணாமல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணால் அவங்களுடைய ஜாண்டிஸ் வந்திருக்கு, அவங்களுடைய ஹெப்படைட்டிஸ் பி வந்திருக்கு. நான் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரத்தத்தை சரியாக சோதனை பண்ணாமல் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அஃபெக்ட் அவங்களுடைய ரத்தத்தை கூப்பிட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு ஜாண்டிஸ் இருந்தது, இவங்க ரத்தம் ஏற்றின பிறகு இவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பர்லையும் படிச்சிருக்கோம், மீடியாலையும் நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையிலே எங்கிட்டையும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க அந்த மாதிரி. அப்போது ரத்தத்தை இந்த மாதிரி நெகட்டிவான வருது, நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு வருது தெரியுது, நல்லதும் வருது, ஓகே அவரால் நல்லது வந்துச்சுன்னா சந்தோஷம். கெட்ட விஷயங்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நீங்கள் நல்லா சென்சிட்டிவாக யோசனை பண்ணீங்கன்னா வரும். அப்போ என்ன சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அநியாயமாக இருக்குது, அப்போ ஆக்சிடென்ட் ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? பிளட்டை ஏற்றி தான் ஆகணும். அது கர்மா. நெகட்டிவ் தான், தப்பு தான், ஏற்றக்கூடாது தான். பட் ஆக்சிடென்ட்டே ஆகிட்டாலும் கூட பிளட்டே வெளியே வந்துட்டாலும் கூட பிளட்டை உள்ளே கொடுக்கறதுக்கு சித்தர்கள் முறை இருக்குது. அதை யாரும் கேட்டுக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, அது விட்டுடுங்க, அது வேறு சமாச்சாரம். ஆனால் முறைகள் இருக்குது. அது கொடுத்தா எவ்வளோ பிளட்டு வெளியே வந்தாலும் செக்ரேஷன் ஆகிடும். எவ்வளோ பிளட்டு வெளியே வந்துருச்சு, அப்போ 4 யூனிட் பிளட்டு ஏற்றணும், 5 யூனிட் பிளட்டு ஏற்றனால அந்த பில்ஸை போட்டாலே அந்த யூனிட் பிளட்டு ஆட்டோமேட்டிக்காக பிளட்டை வந்துடும். அது ஒரு சிஸ்டம் அது. பட் அது பப்ளிக்ஸ்க்கு தெரியாது, அது சொன்னாலும் புரியாது, அது சொல்றதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. ரைட், ஓகே, அது விட்டுடும். பட் ஆக்சிடென்ட் கேஸில் கூட எந்த நோயாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆக்சிடென்ட் ரத்தம் ஏற்றுவது தவறு தான். அப்போ என்ன பண்ணணும்? ரத்தம் ஏற்றுவதற்கு உண்டான சூழ்நிலை வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆக்சிடென்ட் வராத மாதிரி நடந்துக்கணும். ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகாத மாதிரி நம்ம கர்மா வச்சுக்கணும். நம்ம கர்மாவை சரி பண்ணிக்கணும். நம்ம கர்மாவை, அதாவது ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அது 100% கர்மா. அது சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் போன் உடையுதுனாலும் நெகட்டிவ் கர்மா, 100% கர்மா. எபோவ் 90 போனால் தான் போன்லாம் உடையும். நெகட்டிவ் கர்மா 90% மேலே போச்சுன்னா போன் உடையும். போன் கிராக் ஆகி போச்சு சார், போன் உடஞ்சி போச்சு சார், புத்தூர் கட்டு போட்டுக்கிறேன் சார்னா எபோவ் 90%. ஸோ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா 100% பர்ஃபெக்ட், 100% ஆக்சிடென்ட்னா 100% பர்ஃபெக்ட். ஸோ இப்போ ஆக்சிடென்ட் நடக்காத மாதிரி என்ன உண்டோ அந்த வழிகளை பார்க்கும். எதெல்லாம் பண்ணால், எந்த மாதிரி கர்மா பண்ணால் நமக்கு ஆக்சிடென்ட்டு நடக்கும், எந்த மாதிரி கர்மா பண்ணால் நமக்கு ஆக்சிடென்ட் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணால் ஆக்சிடென்ட் நடக்காது. ஆக்சிடென்ட் நடக்காத இருக்கிற வழியை பார்த்துக்கோங்க. ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு நான் ரத்தம் ஏற்றுன்ற மாதிரி நிலைமை கொண்டு வராதீங்க. இஸ் இட் பாசிபிள்? டெஃபினெட்லி பாசிபிள். இஸ் இட் பாசிபிள்? டெஃபினெட்லி பாசிபிள். அந்த பாசிபிளான வழிகளை நம்ம திங்க் பண்ணுறதில்ல. இம்பாசிபிளான வழிகளை நம்ம ஆக முடியாது. ரத்தம் ஏற்றாமல் வாழவே முடியாது. ஆக்சிடென்ட்னால ரத்தம் ஏற்றி ஆகணும் அப்படிதான் நாம சொல்லிக்கிற கற்பிதங்கள். இதுதான் கற்பித கொள்கைன்னு சொல்றது, தியரின்னு சொல்றது. இதுதான் ப்ராக்டிக்கல் கிடையாது, இது தியரி. பட் மாற்றிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். இதை தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு பேசுவோம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. Thank you, doctor. Thank you, doctor. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய்.
குற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.